the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we read from the book of Proverbs chapter 22 and read verse 3. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். விவேகி A prudent man foreseeth the evil and hideth himself, but the simple pass on and are punished. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். The word conspiracy means an evil plan made by someone or a group of people to harm others. சதி என்கிறதான வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்படும் திட்டமாய் அது இருக்கிறது. Conspiracies are very common all over the world. இன்றைக்கு சதிகளானது முழு உலகத்திலும் அது ஒரு சாதாரணமாய் மாறிவிட்டது. We see conspiracies at the family level. சதிகள் குடும்பத்தின் அந்த நிலவரங்களில் காணப்படுகிறது. Relatives rising up against relatives to ruin them, to kill them for the sake of their property and wealth and so on. சொத்துக்களின் நிமித்தமாக, அவர்கள் வைத்திருக்கிற அந்த வீடு ஆசைகளின் நிமித்தமாக சொந்தக்காரர்களே சொந்தக்காரருக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். That's a conspiracy. அது ஒரு சதியாக இருக்கிறது. We see conspiracies at the international levels where nations send spies to other nations and make plans to conquer other nations. சர்வதேச சதி என்கிறதான ஒரு சதியும் உண்டு. நாடுகள் வேறு நாடுகளுக்கு தங்களுடைய வேவுகாரர்களை அனுப்பி அந்த நாடுகளின் காரியங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு விரோதமாய் செய்யும் சதி. In the Bible we read of many conspiracies. வேதத்திலும் கூட நாம் அநேக சதிகளை குறித்து வாசிக்கிறோம். Absalom conspired against his father David. அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக அவன் சதி செய்தான். Another son of David, Adoniah, conspired against his father. மற்றொரு குமாரன் தாவீதின் குமாரனாகிய அதோனியா தாவீதுக்கு விரோதமாக அவனும் சதியை செய்தான். Haman conspired against the Jews. ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக சதியை செய்தான். We read of many servants in the days of the kings of Israel. Many servants of the kings conspired against the kings, killed them and ruled the land of Israel. அநேக இஸ்ரவேல் ராஜாக்களின் அவருடைய வேலைக்காரர்களே அவர்களுக்கு ராஜாக்களுக்கு விரோதமாக சதிகளை செய்து அவர்களை கொன்று போடும்படி திட்டமிட்டார்கள். But this conspiracy that I am going to talk to you about is something that is much worse than all these conspiracies. ஆனால் இப்பொழுது நாம் பேச போகிறதான இந்த சதியானது இதுவரை கண்டதான எல்லா சதிகளை காட்டிலும் அது மிக கொடூரமான சதியாய் இருக்கிறது. It is the greatest conspiracy that mankind has ever known. மனிதகுலம் அறிந்திருக்கிறதான இதுவரை அறியாததான அவ்வளவு பெரிய சதியாக இருக்கிறது. It's not a conspiracy at a family level or at a national level. It's a conspiracy against every human being who alive on this planet. அது ஏதோ ஒரு குடும்ப அளவுக்கோ அல்ல ஒரு தேச அளவிற்கோ செய்யப்படுகிற சதி அல்ல, மனித குலத்திற்கே விரோதமாக செய்யப்படுகிற பெரிய சதியாக இருக்கிறது. Against every human being on this planet. இந்த கோளில் இருக்கிறதான எல்லா மனிதனுக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற சதியாக இருக்கிறது. It's not simply a conspiracy to kill off some people or a conspiracy to control some people. It's going to be a control where man becomes a slave to a certain group of people and to Satan in spirit, soul and body. ஏதோ ஒரு கூட்ட ஜனங்களை கொல்லுவதற்காக செய்யப்படுகிற சதி அல்ல, அல்லது ஒரு கூட்ட ஜனங்களை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரும்படி செய்கிறதான சதியும் அல்ல. மாறாக மனிதனையே தனக்கு அடிமையாக அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலுமாய் தங்களுக்கே அடிமையாக கூடியதான அந்த விரோதத்தில் செய்யப்படுகிற சதி. As a result of this conspiracy, man is going to lose his power to think. இந்த சதியின் விளைவு என்னவென்றால் மனிதன் தான் சொந்தமாய் நினைக்க கூட இருக்கிறதான அந்த நினைவாற்றலையும் அவன் இழந்து போகிறான். He is going to sell his soul to Satan. அவன் தன்னுடைய ஆத்துமாவையே பிசாசுக்கு அவன் விற்க போகிறான். His body is going to worship Satan. அவனுடைய சரீரமானது சாத்தானை வணங்க போகிறது. So it's not just to kill off human beings, it's to condemn every human being on this planet to hellfire. ஏதோ ஒரு கூட்ட மனித குலத்தை அவன்
அழிப்பது மாத்திரமல்ல, முழு மனித குலத்தையே நரக பாதாளத்திற்கு எரிகிற அக்கினிக்கு அவன் கொண்டு போகும்படி சதியிடுகிறான். On this chart behind you see a symbol. இங்கே தொங்கப்படுகிறதான இந்த படத்தில் ஒரு சிம்பலை நீங்கள் காண்கிறீர்கள். This is a symbol of a group of people who formed a secret society a couple of centuries ago. நீங்கள் பார்க்கிறதான இந்த இரண்டாவது படத்தில் இந்த அறிகுறியானது ஒரு கூட்டம் ஜனங்கள் அவர்கள் சேர்ந்து மனித குலத்திற்கு விரோதமாய் இடுகிற சதியாக இருக்கிறது. They formed a secret society. அவர்கள் ஒரு ரகசிய சமூகத்தை ஏற்படுத்துகிறார்கள். A couple of centuries ago. அது கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. So their plan, they got together, they from different nations, they exist even today, and their plan is to take the control of the whole world. அவர்கள் பல தேசத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றாக சேர்ந்து போடுகிறதான அந்த ரகசிய கூட்டம். They are not just some group of power mongers who are greedy for power. They are much more than that. Many of the members of this group have sworn their allegiance to Satan. ஏதோ அவர்கள் ஆளுகையின் மேல் ஆசை வைத்தபடியினால் அல்ல, அப்படி அவர்கள் விரும்புகிறதான அல்ல, மாறாக அவர்கள் சாத்தானுக்கே தங்களுடைய மதத்தையே அவர்கள் அர்ப்பணித்து செய்கிறார்கள். So they are faithful to Satan. They have sold their souls to Satan, and they are working on behalf of Satan to take control of this planet. அவர்கள் சாத்தானுக்கு உண்மையாக இருந்து அவர்கள் தங்களையே சாத்தானுக்கு அர்ப்பணித்து சாத்தானுக்கு அடிமைகளாக அவர்கள் கிரியை செய்கிறார்கள். So because that's going to happen very soon in a few years time. ஏனென்றால் அந்த காரியம் இன்னும் கொஞ்ச ஆண்டுகளுக்குள்ளாய் அதி சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. That's why in this key verse we read, a wise man will foresee evil and learn how to hide himself. ஆகையினால் தான் நாம் வாசித்ததான் இந்த மைய வசனமானது, விவேகி ஆபத்தை கண்டு மறைத்துக் கொள்கிறான். But the simple man, the foolish man, will not foresee evil. He will think nothing is happening and just keep walking on, and he's going to get trapped. ஆனால் பேதையோ, இந்த பேதைகளோ என்ன நடக்கிறது என்று அறியாமல் அவன் அங்கே நெடுக போய் மாட்டிக்கொள்கிறான், தண்டிக்கப்படுகிறான். So we are here not just to listen to some information on what's going on. ஏதோ என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற செய்திக்காக நாம் இங்கு கூடுகிறதில்லை. We also have to learn how to hide ourselves when that happens. இந்த சம்பவமானது நடக்கும் பொழுது எப்படி நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். Because there are very few people who are going to develop this wisdom to escape from this conspiracy. இந்த சதியிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு சின்ன கூட்டமாகிய ஜனமே அதற்காக அவர்கள் ஞானத்தை பெற்று கிரியை செய்ய போகிறார்கள். Vast majority, they are going to be trapped. ஆனால் பெரும்பாலானோரோ இதற்குள்ளாக அகப்பட்டுக் கொள்ள போகிறார்கள். Now before we come into the topic, I want to digress, go off topic a little bit and explain a few things as a background and then come back to the theme. இந்த மைய பொருளை குறித்து நாம் இன்னும் அதிகமாக பேசுவதற்கு முன்பாக இதிலிருந்து நாம் வழி கொஞ்சம் விலகி இதை சுற்றி இருக்கிறதான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். When you read Revelation chapter 13 and verse 1, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் in பொழுது, that scripture portion you read of a coming world dictator. அங்கே நாம் வருகிறதான அந்த உலகத்தின் அதிபதியை குறித்து, அவன் அதிகாரியை குறித்து நாம் காணப்போகிறோம். சர்வாதிகாரி குறித்து நாம் காணப்போகிறோம். So he is represented by a beast in the word of God. தேவ வசனத்தின் அடிப்படையில் அவன் ஒரு மிருகமாக காணப்படுத்தப்படுகிறான். The Bible predicts that very soon one man is going to rule this entire planet. வேதமானது திட்டம் தெளிவாக நமக்கு முன்பாகவே சொல்லுகிறது, இந்த பூமி முழுவதையும் ஒரு மனிதன் ஆளுகை செய்ய போகிறான். He is going to be possessed by Satan. அவன் சாத்தானால் பீடிக்கப்பட போகிறான். And through Satan and Satan through him is going to take control of this world. That's the conspiracy. சாத்தான் அவன் மூலமாக முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர போகிறான். அதுதான் அவன் செய்கிற சதி. Read verse 1. இப்பொழுது 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. And I stood upon the sand of the sea and saw a beast rise up out of the sea,
having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. So there's no beast like this in this world. இப்படிப்பட்டதான ஒரு மிருகம் இந்த உலகத்தில் இருப்பதில்லை, இருந்ததில்லை. It represents a person and his system. இது ஒரு நபரை குறித்து காண்பிக்கிறது. A person and his system. ஒரு நபரும் அவனுடைய அமைப்பையும் அது வெளிப்படுத்துகிறது. So here you see 7 heads. இங்கே நாம் 7 தலைகளை காண்கிறோம். Here is the picture. It looks something like this. அங்கே கடைசியாக காணப்படுகிற அந்த படத்தை போல 7 தலைகளுடைய ஒரு மிருகமாய் இருக்கிறது. In the last picture you see 7 heads, a beast with 7 heads. அந்த கடைசி படத்தில் ஒரு மிருகத்திற்கு 7 தலைகள் உடையதாய் நாம் அங்கே காண்கிறோம். What do those 7 heads represent? இந்த 7 தலைகளும் என்னத்தை அவைகள் காண்பிக்கின்றன? They represent 7 empires. இந்த 7 தலைகளும் 7 ராஜ்யங்களை காட்டுகின்றன. 6 empires belong to history. The 7th empire is yet to come. இந்த 6 ராஜ்யங்களும் சரித்திரத்தில் நாம் காண்கிறோம். அவைகள் சரித்திரமாய் வந்துவிட்டன. 7வது ராஜ்யம் இன்னும் வரவில்லை. I'm going to tell you a little about each of these kingdoms. இந்த ஒவ்வொரு ராஜ்யத்தின் குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் காரியம் சொல்லித் தர Because போகிறேன். they all in some direct or indirect way connect with our theme. ஏனென்றால் இவைகள் யாவுமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய மைய பொருளோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. What are these 7 empires? இந்த 7 ராஜ்யங்கள் என்ன? The first is the kingdom of Egypt. முதலாவது ராஜ்யம் எகிப்தின் ராஜ்யம். We know about the pharaohs who ruled Egypt. எகிப்தை ஆண்டதான பார்வோனை குறித்து நாம் யாவரும் அறிவோம். So that's the first empire, the Egyptian empire. அதுதான் முதலாவது எகிப்தின் சாம்ராஜ்யமாய் இருக்கிறது. I'm not telling about all the empires that rule the world. I'm telling you about these 7 empires connected with biblical history, which are represented by these 7 heads. எல்லா ராஜ்யங்களும் நான் சொல்ல போகிறதில்லை. மாறாக வேதத்தின் அடிப்படையில் நாம் காண்கிறதான மைய பொருளுக்கு தொடர்புடையதான இந்த 7 ராஜ்யங்களை குறித்து மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். First is this empire of Egypt. முதலாவது எகிப்தின் ராஜ்யம். The second is the empire of Assyria. இரண்டாவது சீரிய சாம்ராஜ்யம். Assyria சாம்ராஜ்யம். The Bible says of a king called Sennacherib who ruled over Assyria. செனாக்கிப் என்கிறதான ராஜா இந்த அசீரியாவை ஆண்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். The third is Babylon. மூன்றாவது பாபிலோன். We know of the hanging gardens of Babylon of Nebuchadnezzar who ruled Babylon. நேபுகாத்நேச்சார் அந்த ராஜ்யத்தை ஆண்டதையும் தொங்கும் தோட்டத்தை குறித்து நாம் யாவரும் அறிவோம். The Bible speaks of the names of 3 or 4 kings who ruled Babylon. பாபிலோனை ஆண்டதான 3 அல்லது 4 ராஜாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. The fourth is the Medo-Persian empire. நான்காவது மீதியானியர் பெர்சியருடைய சாம்ராஜ்யம். This Medo-Persian empire was ruled by kings like Ahasuerus, Artaxerxes, Darius, Cyrus, all of whom are mentioned in the Bible. இந்த ராஜ்யத்தை ஆண்டதான ஆகாஸ்வேரு, தரியு என்கிறதான பல கோரேஸ் என்கிறதான அர்த்தசாஸ்திர என்கிறதான ராஜாக்களை குறித்து நாம் அறிவோம். And then comes the kingdom of Greece. அதற்கு பின்பு கிரேக்க ராஜ்யம். Very little is mentioned about the kingdom of Greece in the Bible because it existed in the period between Malachi and Matthew, the intertestamental period. இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து மிக சிறிய அளவிலேயே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த ராஜ்யமானது குறுகிய காலகட்டமாகிய மல்கியாவுக்கு பின்பு மத்தேயுக்கு முன்பாக, அந்த புதிய ஏற்பாட்டுக்கு முன்பாக இடைப்பட்ட ஏற்பாட்டு காலத்தில் வந்ததான ராஜ்யமா இருக்கிறது. But the scripture does make, without mentioning the name, it mentions certain things prophetically in the book of Daniel about the coming kingdom of Greece. இந்த ராஜ்யத்தை நேரடியாக பெயரோடு கூட வேதத்தில் அழைக்காமல் தானியேல் புஸ்தகத்தில் நாம் இந்த ராஜ்யத்தை குறித்து மறைமுகமாக இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம். It mentions the name Greece but does not speak of the names of the kings. இந்த கிரேக்க ராஜ்யத்தில் அது குறித்து அந்த பெயரை நாம் அதிலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த ராஜ்யத்தில் இருந்ததான ராஜாக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ராஜாக்களின் பெயர்களை வாசிக்கிறோம். பெயர்களை நாம் வாசிக்க இயலாது. Then comes the 6th kingdom, the empire of Rome. அதற்கு பின்பு 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம். That was the kingdom that was in power when Jesus came to earth. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அந்த சாம்ராஜ்யமே ஆளுகையில் இருந்தது. So these are the 6 kingdoms that belong to history. இந்த 6 சாம்ராஜ்யங்களும் சரித்திரத்திற்குடையதாய் நாம் அங்கே காண்கிறோம். Then there is a 7th kingdom. அதற்கு பின்பு 7வது சாம்ராஜ்யம். This kingdom is yet to come.
இந்த சாம்ராஜ்யம் இத வரப்போகிற ராஜ்யமாயிருக்கிறது. And so that's the coming rule of the Antichrist. அதுதான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை. So what I told you that these 7 heads are 7 kingdoms or 7 kings. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக இந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களை 7 சாம்ராஜ்யங்களை அவைகள் காண்பிக்கின்றன. In the Bible in prophecy the word kings and kingdoms are used interchangeably. வேதத்தில் தீர்க்க தரிசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் ராஜ்யங்கள் என்கிறதான வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று அப்படி மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கிறது. If you turn to Revelation chapter 17, இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்பீர்களே ஆகில் what I told you is substantiated there, is proved there. What these 7 heads represent is written there. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மன்னமாக இந்த 7 தலைகளும் என்னத்தை காண்பிக்கிறது என்பதை திட்டம் தெளிவாக அந்த அதிகாரத்தில் காண்கிறோம். These 7 heads have 2 meanings. இந்த 7 தலைகளுக்கும் 2 அர்த்தங்கள் உண்டு. Read that in verses 9 and 10. 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And here is the mind which hath wisdom, the 7 heads or 7 mountains on which the women sitteth, and there are 7 kings, 5 are fallen, and one is, and the other is not yet come, and when he cometh, he must continue a short space. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we read what those 7 heads are. இந்த 7 தலைகள் என்ன என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். And it says, you know, this was written by the apostle John. இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது அப்போஸ்தலனாகிய யோவானின் மூலமாக எழுதப்பட்டது. He saw visions of this beast and he is writing the meaning of it. அவன் இந்த மிருகத்தின் குறித்து தரிசனத்தில் கண்டு அதனுடைய அர்த்தத்தையும் அவன் இங்கே எழுதுகிறான். And he wrote this, he saw this vision when he was banished to the Isle of Patmos by the Roman Empire. Keep that in mind. He was banished to the Isle of Patmos by the Roman Empire. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் எப்பொழுது இதை எழுதினான் என்றால் அவன் இந்த ரோம சாம்ராஜ்யத்தினாலே அவன் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அங்கே வைத்தவன் எழுதுகிறான். So here he says, of these 7 heads which represent 7 kings or kingdoms, 5 have already passed, 1 exists, 1 is still to come. இங்கே நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த அவைகள் 7 ராஜாக்களாம். அவைகளில் 5 பேர் முடிந்து போன, ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. So those 5 kingdoms that existed before John's time, who wrote this scripture, இந்த 5 ராஜாக்களும் யோவான் இதை எழுதினதான யோவானின் காலத்திற்கு முன்பாகவே நடந்த காரியமாயிருக்கிறது. they are the first 5 empires of the empires that I named just now. இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னதான அந்த 5 ராஜ்யங்கள் அவைகள் The Egyptian empire, the Assyrian empire, the Babylonian empire, the Medo-Persian empire, the Greek empire. எகிப்து சாம்ராஜ்யம், Assyrian, அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், மீதிய பெர்சியன் அவர்களுடைய பாரசீகர் சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம். So these 5 kingdoms existed before John's days. இந்த 5 ராஜ்யங்களும் யோவானின் நாட்களுக்கு முன்பாகவே இருந்த சாம்ராஜ்யங்கள். Then he says one is existing now. That was the Roman empire that existed in John's days. அவன் அங்கே ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிறான். அந்த ஒருவன் இருக்கிறது என்னவென்றால் அந்த ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். அவன் யோவான் வாழ்ந்ததான நாட்களில் இருந்த அந்த சாம்ராஜ்யம். One is yet to come. ஒருவன் இன்னும் வரவில்லை. So that is the kingdom that is not yet come. It is going to come even after in our days. அந்த ராஜ்யம் இன்னும் வரவில்லை. அது இன்னும் நம் நாட்களில் இதற்கு பின்பாக வரக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. There it is written in verse 10, the 7th is yet to come, and when he cometh he must continue a short space. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். Why that short space? Kunjam kalam, what for? கொஞ்ச காலம் எதற்காக? All the previous empires ruled for centuries, 200, 300, 400 years and so on. But this 7th last kingdom is going to rule only for 7 years. That's why short space. இதற்கு முன்பாக இருந்த எல்லா சாம்ராஜ்யங்களும் 200, 300 ஆண்டுகள் அத்தனை ஆண்டுகள் ஆண்டன. ஆனால் இந்த ராஜ்யமோ கொஞ்ச காலமாயிருக்கிறது. ஏனென்றால் அவன் 7 வருடமே ஆளுகை செய்ய போகிறபடினாலே
கொஞ்ச காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now we are going to come back and go through these 7 empires again. இப்பொழுது மறுபடியுமாக நாம் இந்த 7 ராஜ்யங்களை குறித்து நாம் மறுபடியுமாக காண போகிறோம். Because these 7 empires represent 7 characteristics or 7 kinds of spirits that ruled behind them. இந்த 7 சாம்ராஜ்யங்களும் இந்த சாம்ராஜ்யங்களுக்கு பின்பாக ஆண்டதான 7 ஆவிகளை குறித்து நாம் காண போகிறோம். So we are going to see those 7 spirits, the characteristics of these 7 spirits that ruled behind these 7 empires. இந்த ஆவிகளுக்கு பின்பாக இருந்ததான இந்த 7 ஆவிகளுக்கு பின்பாக இருக்கிற அவர்களுடைய 7 ராஜ்யங்களுக்கு பின்பாக இருக்கிற 7 ராஜ்யங்களுக்கு பின்பாக இருக்கிற இந்த 7 ஆவிகளின் குணாதிசயங்களை குறித்து நாம் காண போகிறோம். We are going to study how those spirits had certain characteristics when they ruled those empires. அந்த சாம்ராஜ்யங்களை அவர்கள் ஆண்ட பொழுது அவர்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். So we will see that briefly one by one. அதை சுருக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாய் நாம் காண்போமாக. The spirit that ruled behind Egypt is the spirit of bondage. எகிப்தை ஆண்டதான அந்த ஆவிக்கு பின்பாக இருந்த குணாதிசயம் என்னவென்றால் அது அடிமைத்தனத்தின் ஆவியாயிருக்கிறது. Although I might be seeing, it might look that I am leaving the theme, we are going to slowly come back to the theme. It's all connected. மையப்பொருளை விட்டு நான் இது பேசுவது போல உங்களுக்கு தோன்றலாம். இவைகள் யாவுமே மையப்பொருளோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. அதை நாம் கடைசியில் காண்போம். So if you read Exodus chapter 1, இப்பொழுது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது and read verses 11 and 14, 11ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது you will see how this Egypt represents the spirit of bondage. எப்படி எகிப்தானது அடிமைத்தனத்தின் ஆவியாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் அங்கு திட்டம் தெளிவாய் காணலாம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். Verse 14, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். Therefore they did set over them taskmasters to afflict them with their burdens, and they built for Pharaoh treasure cities, Pithom and Ramses, and they made their lives bitter with hard bondage in mortar and in brick and in all manner of service in the field. All their service wherein they made them serve was with rigor. here we read of a term called hard bondage. They made their lives bitter with hard not ordinary bondage, hard bondage. அவர்கள் செய்கிறதான சகலவித கடினமான வேலையினாலே அவர்கள் ஜீவனையும் அவர்களுக்கு கசப்பாக்கினார்கள். In Tamil it's kadinamana vela, in English it's hard bondage. தமிழிலே அது கடினமான வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பின்படி அது கடினமான அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the spirit of Egypt represents the spirit of bondage. ஆகையினாலே எகிப்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவியை குறிக்கிறது. Secondly, the spirit that ruled behind Assyria. இரண்டாவது அசீரியாவை ஆண்டதான அந்த ஆவி, it's a twofold, two-sided spirit. அது இரு பக்கம் உள்ளதான ஆவியாயிருக்கிறது. On one side it threatens, ஒரு பக்கத்தில் அது பயமுறுத்துகிறது. on the other side it offers pleasure, or it offers an alternate Canaan. மறுபக்கத்திலே அது அவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக வேறு ஒரு மறு கானானை தரக்கூடியதாய் அது காண்பிக்கிறது. So we can call it a pleasure spirit. அந்த ஆவிக்கு அது ஒரு இன்பத்தையும் அழுத்தத்தையும் தரக்கூடியதான ஆவி என்று சொல்லலாம். On one side it threatens, if you don't submit to me, see what I'll do. ஒரு பக்கத்தில் அது அச்சுறுத்தி பயமுறுத்தி, நீ எனக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று பார் என்று பயமுறுத்துகிறது. But if you submit to me, I'll offer you an alternate Canaan. நீ எனக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நான் உனக்கு வேறொரு கானானை தருவேன். Read 2 Kings chapter 18. இப்பொழுது 2ஆம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது you will read how this spirit that ruled behind Assyria operated against the Jews. எப்படி இந்த ஆவியானது அசீரியா ராஜ்யத்திற்கு பின்பாக கிரியை செய்து யூதருக்கு விரோதமாய் அது கிரியை செய்து என்பதை நாம் காண்கிறோம். In verse 31 and 32, 31ஆம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் we பொழுது see the representative of Assyria coming and talking to the Jews. You submit to us, we'll give you another Canaan, another land flowing with milk and honey. இப்பொழுது அசீரிய ராஜாவின் பிரதிநிதி வந்து சொல்கிறான்,
நீங்கள் எங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு வேறொரு கானானை நாங்கள் தருவோம் என்று சொல்லுகிறான். பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானானை தருவேன் என்று சொல்லுகிறான். I will give you a land of corn and wine, a land of bread and vineyards, a land of olive and honey. நான் உங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போவேன். But if you don't listen to me, ஆனால் நீ எனக்கு செவி கொடுக்காத பட்சத்தில், don't think your God and your Hezekiah can save you. உன்னுடைய தேவனோ அவன் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்ற முடியாது. Hezekiah, your God or Hezekiah cannot save you. உங்கள் தேவனோ எசேக்கியாவோ உங்களை காப்பாற்ற முடியாது. We remember we have come to you after conquering so many nations. Those gods of those nations did not save them from my king. என்னுடைய ராஜாவின் இடத்திலிருந்து அநேக சாம்ராஜ்யங்களை நாங்கள் கொன்று, ராஜாக்களையும் கொன்று, அவர்கள் யாவரும் அவர்களை காப்பாற்ற முடியாத பட்சத்தில் அவர்களுடைய தேவர்கள் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிற்று. அவர்களை கொன்றுவிட்டு இப்பொழுது நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். So even your God will not save you. உங்களுடைய தேவனும் உங்களை பாதுகாக்க முடியாது. So don't listen to Hezekiah. ஆகையினால் எசேக்கியாவிற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். Don't try to get assistance from the king of Egypt. He will not help you. எகிப்து ராஜாவின் அந்த அவருடைய உதவியை நீங்கள் தேட வேண்டாம். தேடுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு உதவி செய்வான். He will not help you. அவனுடைய உதவியை நீங்கள் நாட வேண்டாம், அவனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. You have only one option: submit to us. ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு, எங்களுக்கு உங்களை விட்டு கொடுத்து விடுங்கள். And then he starts threatening them. அதற்கு பின்பு அவன் பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். He says, if you try to fight against us, நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய முயற்சித்தால், I'll do one thing. நான் ஒரு காரியத்தை செய்வேன். I'll give you 2,000 horses. உங்களுக்கு நான் 2000 குதிரைகளை தருகிறேன். And you try to put people on them. I think you might have some people to put on them. உங்களுக்கு ஜனங்கள் இருப்பார்கள் அந்த குதிரைகள் மேல் ஏற்றுவதற்கு. ஆகையால் உங்களுடைய ஜனங்களை அந்த குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொள்ளுங்கள். And I will send not the strongest people but the weakest captains from me, and we'll see if you can win. எங்களுடைய ராணுவத்திலிருந்து பலமுள்ளதான அந்த ராணுவர்களை நான் அனுப்ப போகிறதில்லை, பலவீனமான ராணுவர்களை நான் அனுப்புகிறேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்யட்டும். Let's see if you can win. நீங்கள் ஜெயிக்க முடியுமா பார்க்கலாம். Read 2 Kings chapter 18 verses 23 and 24. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகி என் ஆண்டவனோடே சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? Now therefore I pray thee, give pledges to my lord the king of Assyria, and I will deliver thee 2,000 horses, if thou be able on thy part to set riders upon them. How then wilt thou turn away the face of one captain of the least of my master's servants, and put thy trust on Egypt for chariots and for horsemen? So here we see this two-sided spirit at work. இங்கே இரு பக்கமுள்ளதான இந்த ஆவிக்கிரியை செய்கிறதை காண்கிறோம். It's threatening God's people. இது தேவனுடைய ஜனத்தை அச்சுறுத்துகிறது. Don't submit to us, you're finished. நீ எங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் போனால் நீங்கள் முடிந்து போவீர்கள். Even your God cannot help you. உங்களுடைய தேவனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Don't listen to your king, he's just going to make a fool of you. உங்களுடைய ராஜாவை நீங்கள் நம்ப வேண்டாம், அவன் உங்களை முட்டாளாக்க போகிறார். But if you listen to us, we'll give you another Canaan, come with us. ஆனால் நீங்கள் எங்களுக்கு செவி கொடுத்தால் எங்களோடு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேறொரு கானானை தருகிறோம். This is the Assyrian spirit. இதுதான் அசீரிய ஆவி. Thirdly, the spirit that ruled behind Babylon. மூன்றாவது பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டதான அதற்கு பின்பு மறைந்திருந்ததான ஆவி. Now we are choosing certain characteristics because sometimes you can use the spirit of Babylon as a spirit of pride, but we are picking out certain characteristics of these spirits of these kingdoms because we are going to apply them in these days. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு பின்பாக பல காரியங்கள் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு, பல மொழிபெயர்ப்புகள் உண்டு. ஆனால் நம் இந்த மையப்பொருளோடு கூட தொடர்புள்ளதான அந்த காரியங்களை குறித்தே நாம் காண்கிறபடியினாலே பாபிலோன் ராஜ்யத்துக்கு பின்பாக மறைந்திருக்கிற ஒரு குணாதிசயத்தை காணப்போகிறோம். Although it represents a spirit of pride, we are going to see something else. பொதுவாக பாபிலோன் ராஜ்யத்தை பெருமையின் ஆவியோடு கூட ஒப்பிட்டாலும் நாம் வேறு ஒரு காரியத்தை இங்கு காணப்போகிறோம். Nebuchadnezzar was a proud king. The spirit of pride, the spirit of Lucifer ruled behind Babylon. நேபுகாத்நேச்சார் ஒரு பெருமையுள்ள ராஜா.
லூசிபரின் ஆவியானது அவனுக்குள்ளிருந்து அந்த பாபிலோன் தேசத்தை ஆண்டது. But we are going to see something else that is applicable for our time. ஆனால் நம்முடைய காலத்துக்கு ஒத்ததான வேறு ஒரு குணாதிசயத்தை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். It's called the kidnapping spirit or a reprogramming spirit. அது கடத்தி கொண்டு போகிறதான ஆவி அல்லது அமைப்புக்கு உட்படுத்துகிறதான ஆவி. A reprogramming, that is changing the mind. அது மனதை மறுபடியுமாக ஒரு அமைப்புக்குள் கொண்டு வருகிறதான ஆவி. If you turn to the book of Daniel, தானியேல் புத்தகத்துக்குடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில், you see there, you read there about a very subtle strategy of King Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரின் தந்திரமான ஒரு சதி திட்டத்தை நாம் அங்கு காண்கிறோம். See, he did not just kill off all the Jews. He surrounded Jerusalem, but he didn't kill the Jews. அவன் எல்லா யூதரையும் கொன்று போடவில்லை, மாறாக அவன் யூதரை வளைத்துக் கொண்டான். After besieging Jerusalem, அவன் எருசலேமை வளைத்துக் எடுத்துக்கொண்ட பிறகு, he chose the best youngsters, educated youngsters, beautiful, good-looking youngsters, intelligent youngsters, those who belong to the royal seed, and he carries them to Babylon. அவன் அங்கே சிறந்த வாலிபரை, ஞானமுள்ள வாலிபரை, அழகுள்ள வாலிபரை, ராஜரீகத்தில் வருகிறதான அந்த வாலிபரை அவன் அங்கே தெரிந்து கொண்டான். In verses 3, 4 and 5 of chapter 1 of Daniel, you read this. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5ஆம் வசனத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். So he takes these children, these youngsters, in the English version we see they are called children all the time. இந்த 3ஆம் வசனத்தில் அவன் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி பிள்ளைகள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it's youngsters. தமிழிலே வாலிபர் வாலிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in English it's children. So these children, they must have been just finishing their high school or so on. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அது பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதினாலே பள்ளி படிப்பை முடித்ததான அந்த சிறு பிள்ளைகளை காண்பிக்கிறது. So these young, intelligent, royal blooded young children are carried to Babylon. What for? இந்த ராஜகுலத்தாரிலிருந்தும் அழகானவர்களிலும் ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்ததான இந்த பிள்ளைகளை அவன் தெரிந்தெடுத்தானே எதற்காக? They are kidnapped to be reprogrammed so that they will not be Jews anymore but Babylonians. அவர்கள் கடத்தப்பட்டு அவருடைய மனதை மாற்றி அமைப்பது, அப்படி அமைத்த பின்பு அவர்கள் இனிமேல் யூதராய் இருக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாரும் பாபிலோனியர்களாக மாறிவிடுவார்கள். That's why King Nebuchadnezzar took these children to Babylon and changes their names. They had Jewish names, now they have Babylonian names. ஆகையினால் தான் நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் அவருடைய யூத பெயரெல்லாம் எடுத்துவிட்டு அவர்களுக்கு பாபிலோனிய பெயர்களை சூட்டினான். If you turn to read verse 6, 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, Daniel, Mishael, this word El is the name of the God of the Jews, Elohim, El. So these names have the name of God in them. தானியேல், மிஷாயேல், ஏல் என்றால் எலோஹிம், தேவனுடைய அந்த பெயரை அவர்கள் யாவரும் யூதர்கள் வைத்திருந்தார்கள். Hananiah, Azariah, this Yah is a form of Jehovah, that Yahweh, that the name of God was in their names. அனனியா, அசரியா, யா என்கிற வார்த்தை யாவே என்கிறதிலிருந்து வருகிறது. அவர்கள் தம்முடைய தேவனாகிய அந்த தேவனின் பெயரை அவர்கள் வைத்திருந்தார்கள். So now these names are being changed so that they might forget their God, and now they have been given new names that include the names of Babylonian gods. அவர்கள் இப்பொழுது புதிய பெயர்களை பெற்று பழைய பெயர்களை மறப்பது மாத்திரமல்ல, பாபிலோனிய தேவர்களின் பெயர்களை அவர்களுடைய பெயர்களில் சேர்த்து வைத்து விட்டான். So this is called reprogramming. அதுதான் திரும்பி மாறி அமைப்பது. Now in verses 4 and 5 we read they are going to learn Babylonian science that includes astrology. நாம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பாபிலோனியர்களுடைய அந்த அந்த காரியங்களை அந்த அறிவியலை அவன் கற்றுக்கொள்ள போகிறார். They are going to learn the tongue of the Chaldeans. கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையும் அவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். They are going to eat the food of the Chaldeans, the Babylonians. கல்தேயராகிய பாபிலோனியருடைய அவருடைய உணவு பழக்கத்தை அவர்கள் சாப்பிட போகிறார்கள். So they are going to be educated in Babylon, they are going to eat in Babylon, they have names from Babylon, and after 3 years they are going to stand before Nebuchadnezzar. 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் பாபிலோனில் இருந்து பாபிலோனிய பெயரை பெற்று பாபிலோனிய கல்விகளை கற்றுக்கொண்டு பாபிலோனிய பாஷையை பேசி பாபிலோனிய உணவுகளை பெற்று பாபிலோனிய தேவர்களை பழங்கி
இப்பொழுது அவர்கள் ராஜாக்கு முன்பாக நிறுத்தப்பட போகிறார்கள். So after 3 years, when these young royal blooded Jews stand before the king Nebuchadnezzar, they are not going to stand before the king as Jews, but they are going to be converted Jews. They have no more Jews but Babylonians. இந்த ராஜகுலத்து பிள்ளைகள் யாவரும் இப்பொழுது ராஜாக்கு முன்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் யூதர்களாக, யூத பிள்ளைகளாக அல்ல, பாபிலோனிய பிள்ளைகளாக நிறுத்தப்பட போகிறார்கள். See, for example, some of our children go to America and after 4 or 5 years they come back. They don't speak Indian English. They start speaking American English and they become fair-skinned and I don't like India, they will say. நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக பல காரியங்களுக்காக அவர் அமெரிக்க தேசத்திற்கு போய் 3 அல்லது 4, 5 ஆண்டுகள் பின்பு திரும்பி வரும்பொழுது அவர்கள் நம்முடைய அந்த சாதாரண ஆங்கில பாஷையை பேசாமல் அமெரிக்கர்களைப் போலவே பேசி எனக்கு இந்தியா பிடிக்காது என்று சொல்கிறார்கள். So just like that, these young Jews are going to be reprogrammed to become Babylonians. அதே வண்ணமாக இந்த சிறு வாலிப பிள்ளைகள் தங்களுடைய மனதை எல்லாம் திருப்பி அமைக்க பெற்று அவர்கள் இப்பொழுது பாபிலோனியர்களாக நிறுத்தப்பட போகிறார்கள். So that's the third spirit, the spirit of Babylon, the kidnapping spirit, the reprogramming spirit. அதுதான் மூன்றாவது ஆவியாகிய பாபிலோனிய ஆவி. அது கடத்தப்படுகிற ஆவி, கடத்தப்பட்டு மனதை மாற்றி அமைக்கப்படுகிறதான ஆவி. Fourthly, the spirit that ruled behind Medo-Persia. நான்காவது மீதியானிய பெர்சிய பாரசீக அந்த ஆவி. The spirit of conspiracy, that's our theme. சதியின் ஆவி, அதுதான் நம்முடைய மைய பொருள். If you see, there are 2 big conspiracies that we read of in the scripture. One is in the book of Esther, Haman conspiring against the Jews. The second is in the book of Daniel, where Daniel's colleagues conspire against Daniel. வேதத்திலே 2 பெரிய சதிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று எஸ்தரில் வாசிக்கிறோம். அங்கே ஆமான் அவன் செய்ததான யூதர்களுக்கு விரோதமாய் செய்ததான சதி. தானியேலில் நாம் வாசிக்கிறோம். தானியேலின் சகலர்களே அவனுக்கு விரோதமாக செய்ததான சதி. Both these conspiracies took place during the Medo-Persian Empire. இந்த 2 சதிகளுமே மீதியானியர் பாரசீக அவர்களுடைய காலத்தில் வந்ததான சதி. This is the spirit of conspiracy. அதுதான் சதியின் ஆவி. So this is going to be the topic, so I'm not going to go more into that. இதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கிறபடியால் இதிலே நான் இன்னும் அதிகமாக இப்பொழுது சொல்ல போகிறதில்லை. Then comes the spirit of Greece, the 5th empire, the spirit that worked behind the spirit of Greece. ஐந்தாவதாக கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பின்பாக கிரியை செய்ததான ஆவி. Although I told you this about Greece, not much is mentioned in the Bible. கிரேக்க ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் அதிகமாக சொல்லப்படவில்லை என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக. But this Greece represents the spirit of philosophy. இந்த கிரேக்க ராஜ்யத்தின் இந்த ஆவியானது தத்துவத்தை குறித்து காண்பிக்கிறதான ஆவியாயிருக்கிறது. We all know that Socrates, Plato, Aristotle, all were philosophers from Greece. நாம் எல்லாரும் அறிந்த பிரபலமான தத்துவ ஞானிகளாகிய சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவர்கள் யாவருமே கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். In 1 Corinthians chapter 1 and verse 22 we read, the Greeks seek after wisdom. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர்கள் கிரேக்க ஞானத்திற்கு பின்பாக சென்றவர்கள். So the Greeks always like to grow in knowledge and wisdom. கிரேக்கர்கள் எப்பொழுதுமே ஞானத்திலும் அறிவிலுமே அவர்கள் தேடி அதற்கு பின்பாக போவார்கள். Again, if you turn to Acts chapter 17, மறுபடியுமாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்பும் பொழுது we read of Saint Paul going to Athens. நாம் அங்கே பரிசுத்த பவுல் அத்தனே பட்டணத்திற்கு போகிறதை குறித்து நாம் காண்கிறோம். This Athens is the capital of Greece. இந்த அத்தனே பட்டணமானது கிரேக்கர்களுடைய அந்த ராஜ்யத்தின் தலைநகரமாயிருக்கிறது. In verse 21 we read, the Athenians always like to spend their time in hearing or speaking something new. 21 அதே அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. So this quest for wisdom and knowledge to know things was amongst the Greeks, and that's why they became the many philosophers emerged from amongst them. அவர்களுக்கு எப்பொழுதுமே புதிதாய் நவமான காரியங்களை அறிந்து கொள்வதும் கேட்பதிலுமே அவர்கள் இருந்து ஆகையினால்தான் அவர்கள் தத்துவ ஞானிகளாக வந்து விடுகிறார்கள். In verse 18 in the English version we read, then certain philosophers of the Epicureans and the Stoics encountered them.
encountered Paul. அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பின்படி அப்பொழுது தத்துவ ஞானிகளாகிய எபிக்குரரும் ஸ்தோக்கியருமாகிய ஞானிகளில் சிலர் என்று நாம் வாசிக்கிறோம். So the philosophers existed in Greece. ஆகினாலே கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தத்துவ ஞானிகள் So இருந்தார்கள். there's a spirit, philosophy is not a spirit, but there's a spirit behind philosophy. தத்துவ ஞானம் என்பது ஒரு ஆவி அல்ல, அதற்கு பின்பாக ஒரு ஆவி உண்டு. We're going to see, we're going to apply it now. அதை நாம் இப்பொழுது நம்முடைய பழக்கத்தில் காணப்போகிறோம். Sixthly, the Roman Empire. ஆறாவதாக ரோம The சாம்ராஜ்யம். spirit that worked behind Rome is the spirit of persecution. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பின்பாக மறைந்திருந்து கிரியை செய்த ஆவியானது உபத்திரவப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற ஆவி. For example, உதாரணமாக crucifixion existed during the Roman Empire. சிலுவையில் அறைதல் என்பது ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் இருந்ததான ஒரு காரியம். None of the previous empires crucified people. அதற்கு முன்பாக இருந்த எந்த ராஜாக்களும் ஜனங்களை சிலுவையில் அறையவில்லை. Burning at the stake was implemented by the Roman Empire. தூணில் நிறுத்தி எரிப்பது என்பதான அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் அந்த சாம்ராஜ்யத்துக்கு மாத்திரமே உடையதா இருந்தது, அதற்கு முன்பா இருந்ததில்லை. So these Romans, they invented so many kinds of methods of torture. அநேக விதமான புதிய விதமான துன்புறுத்துதலான பல வழிகளை இந்த ரோம சாம்ராஜ்யம் கண்டுபிடித்தார்கள். The first century martyrs all were martyred by this Roman Empire. முதலாம் நூற்றாண்டு இரத்த சாட்சிகள் யாவருமே இந்த ரோம சாம்ராஜ்யத்தினால் கொல்லப்பட்டதான இரத்த சாட்சிகளாய் So இருக்கிறார்கள். the Roman Empire represents the spirit of persecution. ஆகையினால் ரோம சாம்ராஜ்யமானது உபத்திரவப்படுத்துகிற ஆவியை காண்பிக்கிறது. Then comes the seventh empire. அதற்கு பின்பு ஏழாவது சாம்ராஜ்யம். This seventh empire, we did not give it a name. இந்த ஏழாவது சாம்ராஜ்யத்திற்கு பெயரை கொடுக்கவில்லை. But I told you of this people who represent themselves by this symbol. நான் இந்த அறிகுறியை காண்பித்தேனே, இவர்கள் இதை நிழலாட்டமாய் காண்பிக்கிறதான அந்த கூட்டம், They call themselves by a name and they give the name to the coming government. They give a name to the coming government. அவர்கள் வரப்போகிறதான அந்த அரசாங்கத்திற்கு அவர்களே ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். If you see at the bottom of this pyramid in this symbol, இந்த படைத்தன் கீழே நீங்கள் காணும் பொழுது are three words in Latin. லத்தீன பாஷையிலே மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Novus Ordo Seclorum. நோவஸ் ஆர்டோ செக்லுரம். That means in English, it means new world order. அதுதான் புதிய உலக முறை. That means that's the name given to the coming new government, NWO, New World Order. அதுதான் வரப்போகிறதான அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிற NWO, புதிய உலக முறை. So it's yet to come, so we are not going to, that spirit is going to work. I'll tell you what that spirit is. அதற்கு பின்பாக அந்த ஆவி என்ன கிரியை செய்ய போகிறது என்பதையும் அந்த ஆவி என்ன என்பதையும் நான் உங்களுக்கு பின்பாக சொல்லுகிறேன். It's the spirit of global unification. அதுதான் உலக ஒற்றுமையின் ஆவி. So now we are going to see all these seven spirits again. மறுபடியும் நாம் இந்த ஏழு ஆவிகளை காணப்போகிறோம். What we saw just now is how it worked in Egypt, in Assyria, in Greece, in Rome and so on. நாம் இதுவரை கண்டவைகள் யாவும் எப்படி இந்த ஆவிகள் எகிப்திலே ராஜ்யத்திலேயும் அசீரிய சாம்ராஜ்யத்திலும் ரோம சாம்ராஜ்யத்திலெல்லாம் கிரியை செய்தது என்று கண்டோம். But what you see is the same empires are now appearing on the heads of the Antichrist. இந்த எல்லா சாம்ராஜ்யங்களுமே இப்பொழுது அந்திகிறிஸ்துவின் தலைகளாக இவர்கள் ஒருமுகப்பட்டு வரப்போகிறது. So that means when the Antichrist comes to power, Egypt is going to be there, Assyria is going to be there, Babylon is going to be there, Greece is going to be there, Medo-Persia is going to be there. All these empires are going to come together and rule with the Antichrist. அதனுடைய அர்த்தம் வரப்போகிறதான இந்த சாம்ராஜ்யத்திலே எகிப்தின் ராஜ்யமும் காணப்படும், அசீரிய ராஜ்யம் காணப்படும், கிரேக்க ராஜ்யமும் காணப்படும், பாரசீக ராஜ்யமும் காணப்படும், மீதியானியர் அவர்களுடைய ராஜ்யமும் காணப்படும். So how these kingdoms are going to rule in these last days, how these spirits are going to rule through the Antichrist, we are going to see, because it's already happening. எப்படி இந்த ஆவிகள் எல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த ஆவிக்கு பின்பாக இவள் ஒன்றாய் கிரியை செய்ய போகிறது என்பதை நாம் காணப்போகிறோம். Let's come back to Egypt. இப்பொழுது எகிப்தின் அதற்கு நாம் திரும்பி வருவோம். I told you the spirit of Egypt is the spirit of bondage. நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக எகிப்தின் ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி. A spirit that enslaves man. மனிதனை
அடிமையாக்குகிற அந்த ஆவி. This is part of the conspiracy. இது அந்த சதியின் ஒரு அங்கமாயிருக்கிறது. See, today people sit in front of computers. இன்றைக்கு மக்களை பாருங்கள், அவர்கள் கம்ப்யூட்டருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And people are connected to the whole world through the internet through computers. இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக இன்டர்நெட்டினாலே முழு உலகத்தோடு கூட அவர்களால் தொடர்பு வைக்க முடிகிறது. We all know that the chip is going to come it's going to be implanted in the forehead or in the hand. நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக நம்முடைய நெற்றியிலோ அல்லது மேல் கையிலோ அங்கே ஒரு சிப்பை பொருத்த போகிறார்கள். So we all call it's called the biochip. That means it's going to be connected with the body. அதனுடைய பெயர் என்னவென்றால் பயோசிப். அது ஏனென்றால் உடலோடு கூட தொடர்புள்ளதான அது சிப்பாக இருக்கிறது. So it's going to the man and machine are going to become irreversibly interlinked. மனிதனும் மஷின்களும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு ஒன்றாய் அவர்கள் ஒன்றாக்கப்பட போகிறது. In other words, very soon technology is going to reach a level you won't need a computer anymore. You are wired to other human beings electronically. மற்ற வார்த்தைகளில் சொல்லப் போனால் மற்றவர்களோடு கூட நீங்கள் தொடர்பு வைக்கும்படியாக கம்ப்யூட்டர் மூலமாக இனி நீங்கள் தொடர்பு வைக்க வேண்டிய அவசியமில்லை. நேரடியாகவே உங்களுக்குள் அந்த சிப் இருக்கிறபடினாலே அப்படியே அந்த அணுக்களின் நூலாய் நீங்கள் மற்றவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். A few months ago in a news article, the chairman of Google, he said, Eric Schmidt, he said, soon internet is going to be is going to cease. கூகுளின் அந்த தலைமையான இந்த சேர்மன் அவர்கள் எரிக் ஸ்மித் என்பவர் என்ன சொன்னார் என்றால் அதி சீக்கிர காலகட்டத்தில் இன்டர்நெட்டே இல்லாமல் போய்விடும். What is the meaning? அதன் அர்த்தம் என்ன? It's not that internet is going to be switched off. இன்டர்நெட் ஏதோ அணைத்து விட போகிறது என்ற அர்த்தம் அல்ல. Man is going to be part of the internet. மனிதனே இன்டர்நெட்டின் ஒரு பகுதியாக மாறி விடுவான். Man and machine are going to be so connected. Everything is going to be computerized. So you won't have something distinct called internet. Everything is going to be internet. மனிதனும் கருவியும் அல்லது மனிதனும் மிஷினும் அவ்வளவு ஒன்றோடொன்றாய் அப்படி இணைக்கப்பட போகிறபடினாலே கருவி எந்திரம் என்று ஒன்று தேவையே இல்லை. மனிதனே எந்திரமாக கிரியை செய்ய போகிறான். Some time ago I was listening to a seminar where a computer was being operated by the thoughts of a man. நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு செமினாரில் கேள்விப்பட்டேன். மனிதன் போய் ஏதோ அந்த கம்ப்யூட்டருக்கு முன்பாக நேரடியாக வேலை செய்ய வேண்டியதில்லை. அந்த கம்ப்யூட்டர் மனிதனுடைய மனதில் என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே செய்ய ஆரம்பித்து விடுகிறது. So you don't need a mouse and a keyboard. By just thinking he could operate the computer. நீங்கள் கம்ப்யூட்டர் வேலை செய்யும்படிக்கு அங்கே உங்களுக்கு கீபோர்டோ அல்லது மவுஸோ ஒன்று காரியமும் தேவையில்லை. நீங்கள் நினைக்கிற பொழுது நினைத்தாலே அது அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். They demonstrated it in the seminar. They took a computer and connected the man's mind, put some wires on his head, just on his head, not into his head. அவர்கள் அதை நன்றாக நடைமுறையாகவே காண்பித்தார்கள். மனிதர் அந்த கம்ப்யூட்டரை எடுத்து அதிலிருந்து சில வயர்களை எடுத்து மனிதனுடைய தலைக்குள் அல்ல தலைமேல் அப்படி வைத்து ஒன்றாக்கினார்கள். And they asked him, think like this, think like this, think like this, and he could make changes on the screen. அவனை பார்த்து நீ இப்படி யோசி, இப்படி நினை, இப்படி சிந்தித்துப்பாள் என்று சொன்ன உடனே அவன் அந்த சிந்தித்த வண்ணங்களையே அதே விதத்தில் இந்த கம்ப்யூட்டர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. So that's how through our mind we are going to be interconnected to all human beings. அதே வண்ணமாக நம்முடைய மனதின் மூலமாகவே நாம் எல்லா மனிதரோடு கூட தொடர்பு வைக்க முடியும். But here is the problem. இங்கேதான் பிரச்சனை. This is where the spirit of Egypt is going to emerge. இங்கேதான் இந்த எகிப்தின் ஆவியானது வெளிப்பட போகிறது. If I can control, if I can send my thoughts to other human beings through the internet. இப்பொழுது என்னுடைய சிந்தனைகளை நான் மற்ற மனதுக்கு என்னுடைய மனதிலிருந்தே நான் இன்டர்நெட் மூலமாக அனுப்பி விடுவேனே ஆகில், it's in one way great advancement of technology, very exciting. ஒரு பக்கத்தில் பார்த்தால் அறிவு, அந்த அறிவியல் இந்த காரியங்கள் எல்லாம் மிக மிக இந்த டெக்னாலஜி எல்லாம் மிக மிக நவீனமாக போய்விட்டது என்று சொல்லலாம். We are very excited about it. அதை குறித்து நாம் ஆச்சரியப்பட்டு அதிசயப்படலாம். On the other way, மற்ற பக்கத்தில் what if it works backwards? What if someone can control me by their thinking? அது மாறாக நடந்து அவர்களுடைய நினைவின்படி என்னை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து நடத்த ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும்? In fact, that's what's going to happen. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் நடக்க போகிறது. This is called electronic mind control. Through electronics, human beings are going, their minds, their thoughts, their thought patterns are going to be influenced by other people.
இதுதான் மின்னணு மூலமாக மனதை கட்டுப்படுத்தல். அப்படி அணுக்களை அனுப்பி மனிதனுடைய மனதை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். Science is becoming so devilish that these selfish people are using science to control every human being on this planet earth. You can see before your eyes, it's coming closer and closer. சரியாக சொல்ல போனால் அறிவியல் இன்றைக்கு பிசாசுத்தனமாக கொண்டு வந்து அப்படி மனிதனுடைய மனதையே தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். My Aadhaar card has already come. இப்பொழுது ஆதார் அட்டை என்கிறதான ஒரு காரியம் வந்துவிட்டது. என்னுடைய ஆதார் கார்டு வந்துவிட்டது. என்னுடைய ஆதார் கார்டு வந்துவிட்டது. So very soon it's going to change shape and it's not going to be a card. If I'm careless, it's going to be implanted in my mind. அதிசீக்கிரத்தில் அது ஒரு அட்டையாக நமக்கு கொடுக்க போகிறதில்லை. நான் கொஞ்சம் கவனமீனமாயிருந்தால் போதும் அதனுடைய மூளைக்குள்ளேயே பதித்து வைத்து விட போகிறார். So it's not just a chip, it's going to be connected as part of my body and other people are going to use that chip to control me. அது ஏதோ ஒரு சிப் மாத்திரமல்ல, அதன் நூடாய் என்னுடைய முழு சரீரத்தையும் அவர்கள் யாரோ நினைத்து அவர்கள் என்னை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர போகிறார். So that's how the spirit of Egypt, the spirit of bondage is going to work in these last days to enslave all of humanity. அவ்வண்ணமாகவே அந்த எகிப்தின் ஆவியாகிய அடிமைத்தனத்தின் ஆவியானது முழு மனுகுலத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர போகிறது. So a voice will speak into their minds, bow before the beast, and they will bow. A voice will speak in their minds, curse God, they will curse God. அவர்களுடைய மனதில் தானே ஒரு சத்தம் கேட்கும், நீ இந்த தெய்வத்துக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கு என்று சொல்லும். உடனடியாக அந்த தெய்வத்துக்கு முன்பாக அவர்கள் தாழ விழுந்து வணங்குவார்கள். இன்னொரு சத்தம் கேட்கும், அந்த தேவனை நீ பார்த்து சபி என்று சொல்லும். உடனடியாக அவர்கள் அந்த தேவனை பார்த்து சபிப்பார்கள். And the Bible it says that this is going to happen. வேதமே சொல்லுகிறது இந்த காரியம் நடக்க போகிறது. We will see little by little how it's going to happen. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நடக்க போகிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் காணலாம். The second spirit that is at work, இப்பொழுது கிரியையில் இருக்கிறதான இரண்டாவது ஆவி, the spirit of Assyria. அது அசீரிய ஆவி. I told you it's the pressure spirit. நான் ஏற்கனவே சொன்னேன், அது இன்பமுள்ள அழுத்தமுள்ள ஆவி. If you submit, you'll get an alternate Canaan, a utopia, an ideal world in this planet. The whole world is going to change. It's going to be a great, beautiful world. But if you don't submit to our principles and to this new world order, you're going to die. எங்களுடைய அந்த கோட்பாடுகளுக்கு, புதிய உலக முறை என்கிறதான அந்த முறைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் பாலும் தேனும் ஓடுகிறதான வேறொரு கானானை உனக்கு இன்பமாக தருவோம். தராவிட்டால் நீ சாவாய், உன்னை கொன்று போடுவோம். So that's that threatening spirit, submit or die. அதுதான் அச்சமுறுத்தும் பயமுறுத்தும் ஆவி. எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு அல்லது செத்து விடு. Today people think that through this technology we are going to see tomorrow how human beings are going to become enhanced human beings. That means we are not going to be ordinary human beings anymore. We are going to be superhuman beings. அதுதான் சிறந்ததான அப்படி வந்து கொண்டிருக்கிறதான அந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. அதை குறித்து நாம் நாளைக்கு காண போகிறோம். எப்படி நாம் ஒரு சாதாரண மனிதர்களாக அல்ல, ஒரு சிறந்த மனிதர்களாக அப்படி மாறப் போகிறோம் என்பதை குறித்து நாம் நாளை காண போகிறோம். We all know about the theory of evolution. நம்ம எல்லாருமே அறிந்த வண்ணமாக பரிணாம கொள்கை குறித்து நாம் அறிவோம். In the theory of evolution, from a basic simple cell, complicated life forms emerged till the monkey came and then man came. அந்த பரிணாம கொள்கையினூடாக நாம் காண்பது என்ன? ஒரு ரவை போல இருக்கிறதான அந்த செல்லிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல உயிர்கள் வந்து, குரங்கு வந்து, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். But this evolution has not stopped, is what they claim, the evolutionists claim. அவர்கள் இந்த பரிணாம கொள்கைக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பரிணாம கொள்கை முடிந்து விடவில்லை, அவைகள் இன்னும் பரிணாம கொள்கை வளர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்கிறார்கள். So after man, what is going to come? மனிதனுக்கு பின்பு என்ன வரப்போகிறது? Man is going to become enhanced. That means he's going to become superhuman. As he gets connected with the machine, he's going to get good new powers. மனிதன் இன்னும் வளர்ச்சி பெற்று மேன்மை பெற்று அவன் சூப்பர் மனிதனாக, அப்படி ஒரு எந்திரத்தினாலே கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறதான மனிதனாக அவன் மாறப் போகிறான். So we are going to see that in more detail tomorrow.
நாளைக்கு நாம் இந்த காரியத்தை குறித்து திட்டமாக தெளிவாக So this காணலாம். is the spirit that works in Assyria. இதுதான் Through Assyria. அசீரியாவினூடாய் கிரியை செய்கிற ஆவியா இருக்கிறது. The third spirit is the spirit of Babylon. இந்த மூன்றாவது ஆவி பாபிலோனிய ஆவி. It's the reprogramming spirit. அது மனதை மாற்றி அமைக்கிறதான ஆவி. What is that spirit? அந்த ஆவி என்ன? I told you how in literal Babylon youngsters were chosen and kidnapped and taken to Babylon and reprogrammed. நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி எழுத்துக்குரிய பாபிலோனில் அந்த பிள்ளைகளை அவர்கள் எடுத்து அவருடைய மனதை மாற்றி அமைத்து இப்பொழுது பாபிலோனியர்களாக அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். See how the Antichrist is doing it today. எப்படி அந்தி கிறிஸ்து இப்பொழுது இன்றைக்கு அவன் அதை எப்படி செய்கிறார்? I told you about the symbol. இந்த அறிகுறியை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த சின்னத்தை குறித்து. இந்த சின்னத்தை குறித்து ஏற்கனவே சொன்னேன். In this symbol, behind this symbol is a group of people. They are very wealthy. They are top level politicians, the millionaires and so on, all coming together. இந்த சின்னத்துக்கு பின்பாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் இந்த உலகத்திலேயே மிக மிக ஐஸ்வர்யவான்கள், இந்த உலகத்திலேயே மிக மிகமாக படித்த பெரிய கல்விமான்கள், இந்த உலகத்திலேயே மிக ஆளுகையும் அதிகாரமுடையதான அப்படிப்பட்டதான அரசியல்வாதிகள் இதற்கில் இருக்கிறார்கள். So how they are doing this reprogramming? எப்படி இவர்கள் இந்த மாற்றி திருப்பி அமைக்கும் முறையை செய்கிறார்கள்? They have an agenda, they have a program, they have a plan. அவர்களுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு காரியத்தை வகுக்கக்கூடியதான வகுத்து வைத்திருக்கிறார்கள். So part of the plan is to infiltrate all the nations of this world. அவர்களுடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்னவென்றால் எல்லா தேசங்களுக்குள்ளாய் அவர்கள் புகுந்து and go into the various universities and colleges. எல்லா யூனிவர்சிட்டிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் spot the intelligent students, the geniuses, the gold medalists. அங்கே போய் கோல்ட் ரேங்க் பெறுகிறதான, கோல்ட் மெடல் பெறுகிறதான, மிக அறிவில் சிறந்ததான பிள்ளைகளை கண்டுபிடித்து and after they finish their studies, அவர்களுடைய படிப்பை அவர்கள் அங்கே முடித்த பின்பு contact them without letting them know who they are. இவர்கள் யார் என்று அவர்களுக்கு சொல்லாமலே அவர்களோடு கூட தொடர்பு வைத்து put them in top levels in the government. அவர்களை அரசாங்கங்களிலே மிக மிக உயர்ந்த இடங்களில் வைத்து and use them to further their cause. இவர்களுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அப்படி செலுத்தும்படியாக அவர்களை பிரயோஜனப்படுத்துவது. See, just like Nebuchadnezzar kidnapped those royal blooded intelligent Jews and reprogrammed them, made them Babylonians and tried to use them to further his cause, to build Babylon. எப்படி நேபுகாத்நேச்சார் இந்த யூத பிள்ளைகளை, கல்வியில் சிறந்தவர்களை, அறிவில் சிறந்தவர்களை, அழகில் சிறந்தவர்களை எல்லாம் தெரிந்தெடுத்து இந்த 3 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களை பாபிலோனியர்களாகவே மனதை மாற்றி அவர்களுக்கு முன்பாக நிறுத்தின வண்ணமாகவே. So these young people, those intelligent people are going to be spotted and they're going to be tracked, they're going to be monitored, they're going to be chosen, they're going to be reprogrammed and used by these people to control the whole world. இப்படி அறிவில் சிறந்திருக்கிறதான பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அவர்களை கண்காணித்து அவர்களை நல்ல பதவியில் கொண்டு வந்து வைத்து அவர்களை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுடைய நோக்கத்தை அவர்கள் மூலமாக அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்க செய்து அவர்கள் மூலமாக தங்களுடைய திட்டங்களை நடத்துவது. So that's how this reprogramming spirit is controlling the whole world. அப்படித்தான் திருப்பி மாற்றி அமைக்கிறதான இந்த ஆவியானது முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர போகிறது. The fourth spirit, நான்காவது ஆவி, is the spirit of conspiracy. அதுதான் சதியின் ஆவி. So how that is going to work is going to be our Bible study, so we won't look at it now. அது எப்படி நடக்கப் போகிறது என்பதுதான் நம்முடைய வேத பாடமாக இருக்கிறபடினாலே அதை குறித்து நாம் இப்பொழுது காண போகிறது இல்லை. The fifth is the spirit of Greece. ஐந்தாவது கிரேக்க ஆவி, the spirit of philosophy. தத்துவ ஞானத்தின் ஆவி. Now if you turn to Daniel chapter 8 and verse 12, தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பீர்களே ஆகில், you read there of a man, a prophecy of a man in the Greek empire. He had not yet emerged, but Daniel saw in a vision how he is going to come. அவன் இன்னும் வரவில்லை, அவன் எப்படி வருவான் என்பதை குறித்து தானியேல் தரிசனத்தில் கண்டதை அங்கே சொல்லுகிறார். அந்த நாட்களில் இன்னும் வரவில்லை, அந்த நாட்களில் இன்னும் வரவில்லை, அவன் எப்படி வருவான் என்பதை அப்பொழுது அவர் சொல்லுகிறார். That man is called Antiochus Epiphanes. He belongs to the Greek empire. அவனுடைய பெயர்தான் ஆன்டியோகஸ் எபிபனஸ். அவன்
கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன். About him is written in verse 12. அவனை குறித்து 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Read verse 12. பாதகத்தின் நிமித்தம் அன்றாடக பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. And an host was given him against the daily sacrifice by reason of transgression, and it cast down the truth to the ground, and it practiced and prospered. It cast down the truth to the ground. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. So this man Antiochus Epiphanes cast down the truth to the ground. இந்த மனிதனாகிய ஆந்தியோக்கஸ் எபிபனஸ் என்பவன் அவன் சத்தியத்தை தரையிலே தள்ளினான். What is truth? சத்தியம் என்றால் என்ன? There are many levels of truth. சத்தியங்களில் பல அடுக்குகள் உண்டு. There is truth in mathematics, there is truth in history, there is truth in physics. கணக்கிலே ஒரு உண்மை உண்டு, இயற்பியலில் ஒரு உண்மை உண்டு, வேதியியலில் ஒரு உண்மை உண்டு. But there are higher level truths which are very important for life itself. If you don't know it, you're going to be doomed forever. ஆனால் மேலே உள்ள உயரமான ஒரு உண்மை என்கிற ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மையை நீங்கள் அறியாமல் போனால் நீங்கள் நித்தியமாக அழிந்தே போவீர்கள். So that truth Antiochus Epiphanes cast to the ground. அந்த உண்மைதான், அந்த சத்தியம் என்னவென்றால் ஆந்தியோக்கஸ் எபிபனஸ் என்பவன் சத்தியத்தை அவன் தரையிலே தள்ளிவிட்டான். This Antiochus Epiphanes has had the same symptoms that the Antichrist is going to have. இந்த ஆந்தியோக்கஸ் எபிபனஸ் என்பவன் அந்தி கிறிஸ்துக்குதான அதே காரியங்கள் அவனுக்குள்ளும் இருந்தது, இருக்க போகிறதாக அப்படி அவன் தானே சொல்கிறான். So the Antichrist also will cast the truth to the ground. அந்தி கிறிஸ்துவும் கூட சத்தியத்தை அவன் தரையிலே தள்ள போகிறான். So in these last days new philosophies, postmodern philosophies are emerging that are working against the truth that is very important for every human being. எல்லா மனிதருக்கும் மிக மிக முக்கியமாக அவசியமாக வேண்டியதான அந்த சத்தியத்திற்கு விரோதமாக இந்த சத்தியமானது அவன் கொண்டு வர போகிறான். தத்துவங்களை அவன் கொண்டு வர போகிறான். I'll give you two examples. இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். One is எம்மதம் சம்மதம், that all religions are the same. முதலாவது தத்துவம் எம்மதமும் சம்மதம். So this is a philosophy. இது ஒரு தத்துவம். It is a philosophy that works against the truth. இது இந்த தத்துவமானது சத்தியத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. It is attractive but it is not true. அது ஒரு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் அதில் உண்மை இல்லை. It seems to be proposing peace but it works against the truth. சமாதானத்தை உருவாக்குவது போல கொண்டு வருவது போல அது காண்பிக்கிறது, ஆனால் அது சமாதானத்தை கெடுக்கிறது. Because the Bible truth says, Jesus said, I am the way, the truth and the life. That's exclusive, it's unique. But this philosophy says no, it's everything is okay. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆனால் இந்த தத்துவமோ எல்லா மதமும் சம்மதம் என்று அப்படி சொல்லுகிறது. All truths are equal. எல்லா சத்தியங்களும் சம்மதம். And there is another philosophy which says there is nothing called absolute truth. That means truth varies from time to time, from person to person, from situation to situation. You can't say this is how it is, it should be to everybody at all times. வேறு ஒரு தத்துவம் உண்டு. அது என்னவென்றால் ஏதோ முடிந்துவிட்ட அல்லது நிறைவான இதுதான் சத்தியம் என்கிறதான ஒரு சத்தியம் என்று ஒரு சத்தியம் இல்லை. அது காலங்களாய் காலகட்டத்திற்கு ஏற்றதாய் அது மாறிக்கொண்டே வரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். From person to person, மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசமாய் வரும். And from situation to situation, சம்பவத்திற்கு சம்பவம் வித்தியாசமாய் வரும். So you can't say this is the truth everywhere and at all times. ஆகையினாலே இதுதான் சத்தியம் என்றும் இது எல்லாருக்கும் எல்லா காலங்களுக்கும் பொறுத்தது என்று நீ சொல்ல முடியாது. So this is a new philosophy. இது ஒரு புதிய தத்துவம். But this new philosophy is not true. ஆனால் இந்த புதிய தத்துவமே சத்தியம் அல்ல. Because if they say that, it self destructs, that philosophy destroys itself. அவர்கள் அப்படி சொல்வார்களேயானால் அவர்கள் சொல்லுகிற தத்துவமே அந்த கோட்பாட்டை அழிக்கக்கூடியதா இருக்கிறது. If they say you cannot say this is the truth everywhere at all times, you can tell them that means what you say is not true everywhere and at all times. இதுதான் சத்தியம் என்றும் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் சொல்ல முடியாது என்று சொன்னால், நீ சொல்லுகிறாயே இந்த தத்துவமே எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் அது சரியாக இருக்க முடியாது. So but everybody is receiving that. ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். So this is how the spirit of philosophy is working against the truth.
ஆக இந்த வண்ணமாக இந்த தத்துவத்தின் ஆவியானது சத்தியத்துக்கு முரண்பாடாய் கிரியை So செய்கிறது. if you go and tell somebody about Jesus, இயேசுவை குறித்து நீங்கள் யாரிடத்திலுமாய் போய் சொன்னால், yes, I like Jesus very much. ஆமாம் எனக்கு இயேசு பிடிக்கும் என்று சொல்வார்கள். Today you can see that increasing. அது இன்னும் இப்பொழுது அதிகமாகவே சொல்லுகிறதை நீங்கள் காண முடியும். I also go to church. நானும் கூட அந்த தேவாலயத்திற்கு போவேன். But I won't believe he is the only way. ஆனால் அவர்தான் ஒரே வழி என்று என்னால் நம்ப I முடியாது. believe in all religions. எல்லா மதங்களையும் நான் நம்புகிறேன். So they won't resist us, but they won't accept us fully also. அவர்கள் நம்மை எதிர்க்க மாட்டார்கள், மாறாக நம்மை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். Ultimately it's all the same. கடைசியில் எல்லாமே ஒன்றுதான் என்று சொல்லிவிடுவார்கள். So truth has become diluted and deceptive. They will say yes, but they will still die. இப்பொழுது சத்தியமானது தரத்தை குறைத்து இப்பொழுது ஆமது உண்மைதான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். So this is how in these last days the spirit of philosophy is working against the truth and casting it to the ground. ஆகையினாலே இந்த கடைசி நாட்களில் இந்த தத்துவமாகிய ஆவியானது சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து சத்தியத்தை அது தரையிலே தள்ளிக் கொண்டிருக்கிறது. We're going to see tomorrow how this spirit how this conspiracy is going to work and is working against the truth of God. எப்படி இந்த சத்தியம் இந்த சதியின் ஆவியானது சத்தியத்திற்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாளைக்கு நாம் காண போகிறோம். Today we are all listening to we are all having a meeting like this, holding the Bible in our hands. இன்றைக்கு நாம் எல்லாரும் இப்படி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை நம்முடைய கையில் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But a day is going to come very soon. If you have a Bible in your hands, you're going to be arrested. நாட்கள் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. அந்நாளிலே உங்களுடைய கரத்தில் வேதம் இருந்தால் உங்களை கைது செய்து கொண்டு போவார்கள். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். A small period is going to come very soon in the history of mankind, a period of 3.5 years. There will be no Christians on this planet. கவனமாய் கேளுங்கள். அதி சீக்கிரத்தில் ஒரு கொஞ்ச காலம் வரப்போகிறது. 3.5 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அவ்வளவு உபத்திரம் செய்யக்கூடிய காலம் அது வரப்போகிறது. There will be no Christians in this planet. இந்த பூமியின் கோளில் தானே கிறிஸ்தவன் என்று ஒருவனுமே இருக்க முடியாது. இருக்க மாட்டார்கள். I'm telling you again, a time is coming. I'm going to show it from the Bible. There's going to be a small period of 3.5 years where there will be no Christians on this planet earth. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். 3.5 காலம் வரப்போகிற ஆண்டு காலம் கிறிஸ்தவன் என்று ஒருவனே இருக்கவே மாட்டான். அந்த காலம் வரப்போகிறது. So that's the conspiracy. அதுதான் ஒரு சதியாக இருக்கிறது. And this conspiracy is coming in at us from different levels. இந்த சதியானது பல அடுக்குகளில் பல நிலவரங்களில் அது வந்து கொண்டிருக்கிறது. We are going to study that in detail tomorrow. அதை குறித்து நாம் விவரமாய் நாளை படிக்க போகிறோம். Then comes the 6th empire, the Roman empire, the spirit of persecution. இப்பொழுது 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம், அதற்கு பின்பாக இருக்கிறதான உபத்திரவப்படுத்துகிற ஆவி. It is this spirit that killed Jesus. இந்த ஆவிதான் இயேசுவையே கொன்று போட்டது. It is this spirit that killed the early century, the first century disciples. இந்த ஆவிதான் முதலாம் நூற்றாண்டு சீஷர்களை கொன்று போட்டது. It is this spirit that's going to rise up in these last days and is going to kill many of us. இந்த ஆவிதான் இந்த கடைசி நாட்களில் எழும்பி நம்மில் அநேகரை அது கொன்று போட போகிறது. You know, martyrdom has been taking place all through. இரத்த சாட்சிகள் என்பது அநேக காலங்களாய் நடந்து கொண்டு வருகிறது. The spirit of persecution has been working for many centuries, not only in the first century. இந்த உபத்திரவப்படுத்துகிற இந்த துன்புறுத்துகிற ஆவி முதலாம் நூற்றாண்டில் மாத்திரமல்ல பல நூற்றாண்டுகளில் அவைகள் கிரியை செய்து கொண்டிருந்தன. It's the spirit that worked behind Rome. அது ரோம சாம்ராஜ்யத்திற்கு பின்பாக கிரியை செய்த ஆவி. So it is working subtly even today. இன்றைக்கும் கூட அது தந்திரமாய் கிரியை செய்கிறது. And that persecution today is kind of dormant, it's sleeping, but it's going to rise up against the truth, against God's children. இந்த உபத்திரவப்படுத்துகிற ஆவி இன்றைக்கு நாம் காணும் பொழுது அது ஏதோ தூங்குவதை போல, அப்படி அமைதலாய் இருப்பதை போல தோன்றுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அதி சீக்கிரத்தில் அது எழும்ப போகிறது. Tomorrow we are going to see, we are sitting in a part of a world where we are not able to really know what's going on, but in different parts of the world slowly this conspiracy is emerging. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்டதான துன்புறுத்தலான அந்த ஆவி கிரியை செய்கிறதான அப்படிப்பட்ட பூமியின் பகுதியில் நாம் இல்லை, சமாதானமான பகுதியில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே பல தேசங்களில் இந்த துன்புறுத்துகிற ஆவி
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவைகள் பல விதத்தில் கிரியை செய்கிறதை நாளை காண போகிறோம். So the spirit of Rome is going to rise up. The spirit of persecution against God's people is going to rise up. இந்த ரோம் ஆவியானது, துன்புறுத்துகிற ஆவியானது தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் அது அதிசீக்கிரத்தில் எழும்ப போகிறது. The seventh is the spirit of global unification that's going to work through the coming world empire. உலக ஒற்றுமை ஆவியாகிய இந்த ஏழாம் சாம்ராஜ்யத்தின் ஆவியானது அதிசீக்கிரத்தில் வரப்போகிறது. What's wrong with global unification? It's a good thing, isn't it? உலக ஒற்றுமை என்றால் என்ன? நல்லதுதானே, அதில் ஒன்றும் தீமை இல்லையே. It's good that we all come together, we all be one, breaking away all borders and differences in nationality and languages and caste and so on. பாஷை வித்தியாசம், தேச வித்தியாசம், எல்லை வித்தியாசங்கள் எல்லாம் எல்லா வித்தியாசத்தையும் அழித்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பது என்பது நல்லதுதானே. But this is an evil spirit of global unification. ஆனால் இது உலக ஒற்றுமைக்கு பின்பாக இருக்கிற பொல்லாத ஆவியா இருக்கிறது. Come back to this symbol. இந்த சின்னத்திற்கு நீங்கள் திரும்பி வரும்பொழுது you see here a pyramid. இங்கே ஒரு பிரமிடை நீங்கள் காண்கிறீர்கள். It's not a completed pyramid, it's a broken pyramid, broken on top. இந்த கோபுரத்தை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த கோபுரம் ஏதோ மேல் வரை கட்டப்பட்ட கோபுரம் அல்ல, அந்த மேலாய் வருகிற இடத்தில் அது உடைந்து போன கோபுரமாய் இருக்கிறது. We all know of a tower that is broken on top, that is unfinished. முடிவு பெறாத, அந்த முடிவு பெறுகிற சூழ்நிலையில் உடைக்கப்பட்டதான ஒரு கோபுரத்தை குறித்து நாம் யாவரும் அறிவோம். It's the Tower of Babel. அது பாபேலின் கோபுரம். So what does the Tower of Babel represent? பாபேலின் கோபுரம் என்னத்தை காண்பிக்கிறது? It represents unity. அது ஒற்றுமையை காட்டுகிறது. A unity, but a unity without God. அது ஒரு ஒற்றுமை, ஆனால் தேவன் இல்லாத ஒரு ஒற்றுமை. If you turn to Genesis chapter 11, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் வேதத்தை திருப்புவீர்களே ஆகில். read verse 4. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். It is written there, lest we be scattered abroad. So they are building this tower to prevent scattering. That means to maintain oneness. அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த பூமியின் மீதெங்கும் நாம் சிதறி போகாதபடிக்கு என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. read verse 6. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள். ஒரே கூட்டமாயிருக்கிறார். The people is one. ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள். So this is appearing now on this symbol. இந்த காரியம் இந்த சின்னத்தில் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. But these are a group of evil people. They have Satan behind them. இவர்கள் யாவருமே பொல்லாத கூட்டமாயிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்பாக சாத்தான் இருக்கிறான். So this global unity is a subtle plan, conspiracy of the devil. ஆகையினாலே இந்த உலக ஒற்றுமை என்பது சொல்வது சாத்தானினாலே பிசாசினாலே தந்திரமாய் ஏற்படுத்தப்படுகிறதான ஒரு திட்டமாய் இருக்கிறது. So here you see an unfinished pyramid like the Tower of Babel. பாபேலின் கோபுரத்தை போல இந்த கோபுரமும் நிறைவு பெறாத கோபுரமாய் இருக்கிறது. But if you see above the pyramid, above the tower is a triangle. It's the completion of this pyramid. It is completed now with this triangle. இந்த கோபுரத்திற்கு மேலாக நீங்கள் ஒரு முக்கோணத்தை காணலாம். அந்த முக்கோணத்தின் மூலமாக இந்த கோபுரத்தை அவர்கள் நிறைவு பெற செய்ய போகிறார்கள். And in that triangle is an eye. அந்த முக்கோணத்திற்குள் ஒரு கண் காணப்படுகிறது. There's a history behind it, but in brief, in our language, it's the eye of Satan. அதற்கு பின்பு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாஷையில் நாம் காணும் பொழுது அது சாத்தானை குறிக்கிறது. So what does this mean? It's a unity that is going to take place not through God, through the help of Satan. ஆகையினாலே உலகத்தில் ஒரு பெரிய ஒற்றுமை, உலக ஒற்றுமை என்று வரப்போகிறது. அந்த ஒற்றுமையானது தேவனால் அல்ல, பிசாசினால் வரப்போகிறது. So in the beginning it's going to be very attractive, very appealing. Let's all be one. Let's put away all our differences. தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அது மிக இன்பமாக நல்ல காரியம் போல தோன்றுகிறது. நமக்குள் வித்தியாசங்கள் வேண்டாம், நாம் யாவருமே ஒருமையாய் ஒற்றுமையாய் இருப்போம். But the Bible says a big delusion, a big deception is coming. வேதம் சொல்லுகிறது ஒரு கொடிய வஞ்சகம் வரப்போகிறது. So what is that deception? அந்த வஞ்சகம் என்ன? You know, he will gather everyone together. அவன் எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி, and he will unite everyone together and draw every human being against God. அவன் எல்லா மனிதகுலத்தையும் ஒன்றாய் கூட்டி தேவனுக்கு விரோதமாய் அவன் அனுப்ப போகிறான். So the ultimate purpose behind this global unification is to go again. Let's all be one against God.
இந்த உலக ஒற்றுமையின் இந்த தத்துவத்திற்கு பின்பாக இருக்கிறதான அந்த நோக்கம் என்னவென்றால் நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் ஒன்றாயிருப்போம், ஒன்றாய் தேவனுக்கு விரோதமாய் செல்வோம். Come back to Genesis chapter 11 verse 6. இப்பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திரும்பி வாருங்கள். And read the whole verse. முழு வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். See what they have imagined to do, now no one is going to stop them. அவர்கள் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடைபட செய்ய முடியாது என்று இருக்கிறார்கள். So it's a bad unity, something that God is displeased about. It's a dangerous unity. இது ஒரு தவறான ஒற்றுமையாய் இருக்கிறது, ஆபத்தான ஒற்றுமையாய் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒற்றுமையாய் இருக்கிறது. So that's why God stopped that unity by confounding the languages. It's a unity against God then itself. அங்கே தேவனுக்கு விரோதமாய் போனபடியினால் தான் தேவனுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். So that's rising up here now again. அதே காரியம் இங்கே மறுபடியுமாய் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. You know there are many meanings for this symbol. இந்த சின்னத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. One meaning is, ஒரு அர்த்தம், what our forefathers could not complete in the days of Babel, we will finish through the help of Satan. பாபேலின் நாட்களில் எங்களுடைய முற்பிதாக்கள் என்ன காரியத்தை நிறைவு பெற முடிவு பெற செய்ய முடியாமல் போனார்களோ அதே காரியத்தை நாங்கள் செய்து முடிப்போம். So that's a rebellion against God. That's why this unity, it's not a good unity. அது தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த விரோதம் ஆகினாலே அது தெய்வீக ஒற்றுமை அல்ல. So all these spirits coming together as the seven heads of the beast is the background of this big conspiracy. இந்த ஏழு ஆவிகளும் இந்த ஏழு தலைகளாக இப்படி வருகிறது. இவைகள் யாவும் சேர்ந்து ஒரே மிருகமாய் தேவனுக்கு விரோதமாய் சதியாய் வருகிறது. So I'm just going to introduce to you what is going to be the center of this conspiracy, and then we'll conclude. இப்பொழுது இந்த சதியின் மையத்திற்கு நாம் வரப்போகிறோம். அதை குறித்து அறிந்தவுடனே நாம் கூட்டத்தை முடிக்கப் போகிறோம். Satan has always had this lust for power. சாத்தானுக்கு எப்பொழுதுமே ஆளுகையின் மேல் ஒரு பெரிய ஆசை, இச்சை இருந்தது. He has always wanted to rule the world, rule mankind, and even rule God. அவனுக்கு எப்பொழுதுமே மனிதனை ஆள வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும், ஏன் தேவனையுமே ஆள வேண்டும் என்கிறதான ஆளுகையின் ஆசை இருந்தது. That's why, not satisfied with ruling the whole world in the 7-year tribulation, he unites the whole world against God. ஆகையினாலேதான் இந்த உபத்திரவ காலகட்டத்தில் 7 ஆண்டுகளில் அவன் ஆளுவதிலே அப்படி திருப்திப்படாமல் அப்படியே மனித குலத்தை கூட்டி தேவனுக்கு விரோதமாக அனுப்பும்படி முயற்சிக்கிறான். But he can't work against God. அவனால் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. He will try it, but he won't succeed. முயற்சி செய்வான், ஆனால் ஒரு காலம் அவனுக்கு அது வாய்க்காது. But he tries to do it in an indirect way. ஆனால் அதை மறைமுகமாய் அவன் செய்ய முயற்சிக்கிறான். Supposing this brother is very strong, too powerful for me, and I hate him. உதாரணமாக இந்த சகோதரன் எனக்கு பார்க்கும் பொழுது சரீரத்தில் அவர் நல்ல பலமுள்ளவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் நான் அவரை வெறுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். I can't fight with him directly. என்னால் அவரோடு நேரடியாக சண்டை போடக்கூடியதான பலன் இல்லை. But I can do one thing. ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும். When his child goes to school, I can kidnap his child. இவருடைய மகன் பிள்ளை பள்ளிக்கு போனால் போதும், அங்கே போய் அந்த பிள்ளையினால் கடத்தி எடுத்து செல்ல முடியும். And I can put a gun on the forehead of this child and threaten him. இந்த பிள்ளையின் தலையிலே துப்பாக்கி வைத்துக் கொண்டு இந்த தகப்பனாரை என்னால் அச்சுறுத்த முடியும். That's what Satan is going to do. அதைதான் சாத்தான் செய்கிறான். Because he can't work against God, he will work against God's children. அவனால் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாமல் போனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்கிறான். And he will work against the law of God, the truth of God. அவன் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாய் அவன் கிரியை செய்கிறான். This is the spirit that worked through the Medo-Persian Empire. இந்த ஆவிதான் மீதியானிய பாரசீகத்தின் ராஜ்யத்தில் பின்பாக மறைந்து கிரியை செய்த ஆவி. So I told you of 2 major conspiracies, both of which took place during this empire. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ராஜ்யத்தில் தானே 2 பெரிய சதியின் ஆவிகள் கிரியை செய்தது. One is the Haman conspiracy. முதலாவது ஆமானின் சதி. This Haman conspiracy was to
exterminate all the Jews together. ஆமானின் சதி என்னவென்றால் யூதன் என்று இல்லாமலே போகும் மட்டும் யூதகுலத்தையே அழிக்க வேண்டும். So in the same way, in these last days, this spirit of conspiracy is going to exterminate all Christians. அதே வண்ணமாக இந்த சதியின் ஆவியானது கிறிஸ்தவர்களே இல்லாத அப்படிப்பட்டதான செய்ய வேண்டியதான சதியா இருக்கிறது. And it's going to happen. அது நடக்கத்தான் போகிறது. Secondly, இரண்டாவதாக, in the second conspiracy against Daniel by his colleagues, தானியேல் அவனோடு இருந்ததான அந்த சக பிரதானிகள் அவனுக்கு விரோதமாய் செய்ததான சதி. if you read Daniel chapter 6, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, you can't directly work against Daniel, so we have to conspire against the law of his God. தானியேலுக்கு விரோதமாக நம்மால் கிரியை செய்ய முடியாதபடியினாலே தேவனை குறித்துதான் அவனுக்கு இருக்கிற அந்த சட்டத்திற்கு விரோதமாய் நாம் கிரியை செய்வோம். Read verse 5. 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். So here is a conspiracy against the law of Daniel's God. தானியேலின் தேவனை பற்றிய விஷயத்திலே ஒரு சதி உண்டாக்குகிறார்கள். வேத விஷயத்திலே ஒரு சதி உண்டாக்குகிறார்கள். So this is the second angle of the conspiracy. இது இந்த சதியின் இரண்டாவது திட்டமாக இருக்கிறது. So again this spirit is going to rise up against God's people and against God's law. இதே ஆவியானது தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக வேத விஷயத்தில் அது எழும்ப போகிறது. So we are going to see how in these last days this spirit is going to rise up, is already rising up and is going to reach a peak in a short time. இந்த ஆவியானது ஏற்கனவே எழும்பி விட்டது. எப்படி இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அதிவேகமாக அது பெரிதாய் எழும்ப போகிறது என்பதையும் நாம் காண போகிறோம். We are going to see how God's people are being persecuted and will be persecuted in the future. எப்படி தேவனுடைய ஜனங்கள் இந்நாட்களிலே துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்றும் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்றும் நாம் காண போகிறோம். The map that is right behind me, எனக்கு பின்பாக இருக்கிறதான இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, this is a map of rising persecution, religious persecution. இதுதான் பெருகி வருகிறதான மத சார்புள்ளதான உபத்திரவத்தை குறித்து காண்பிக்கிறது. Although all religions are included in this map, எல்லா மதங்களுமே இதிலே இருந்தாலும் it is predominantly against Christians. ஆனால் முக்கியமாக நாம் காணும் பொழுது அதிக இடங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகத்தான் இந்த உபத்திரவம் நடக்கிறது. So the light colors represent low level persecution, the dark colors represent high level persecution. லேசான நிறங்கள் யாவும் மற்ற மதங்களையும், அழுத்தமுள்ளதான நிறமானது கிறிஸ்துவ மதத்தையும் காண்பிக்கிறது. There are basically 4 colors. இங்கே நாம் 4 நிறங்களை காண்கிறோம். Light and dark yellow, light and dark brown. மஞ்சளானது லேசான மஞ்சளாகவும் அழுத்த மஞ்சளாகவும் காண்கிறோம். அதே போல சிவப்பையும் நாம் அப்படி காண்கிறோம். Brown, light brown, dark brown. இந்த பிரவுன் நிறமானது நீல லேசான நிறமும் அழுத்தமான நிறத்திலும் காண்கிறோம். So that the light and dark brown represents a high level of persecution. இந்த பிரவுன் நிறத்தில் காண்கிறதான அந்த லேசானதானும் அழுத்ததாகவும் காண்கிறதான அந்த பிரவுன் நிறத்தில் காண்கிற அந்த இடங்கள் யாவும் அதிகமாய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற இடங்களாய் இருக்கிறது. High level of persecution, not only Christians, other religions also. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல மற்ற மதங்களையும் அதிகமாய் துன்பப்படுத்துகிறதான இடங்கள். So you see, more than half the world is covered by these colors. இந்த வரைபடத்தில் பார்த்தால் உலகத்தின் பாதி உலகமே இதிலே நாம் காண்கிறோம். And if you see, India is fully dark brown. நீங்கள் இந்தியாவை பாருங்கள், அது முழுவதுமாய் பிரவுன் நிறம் நிறைந்ததாய் இருக்கிறது. And it's going to increase. அது இன்னும் பெருக போகிறது. So we are going to see tomorrow in detail how this is happening all over the world and it's slowly going to come towards us. எப்படி இது முழு உலகத்திலும் இப்படி பெருகிக் கொண்டிருக்கிறது என்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே நோக்கி இது வரப்போகிறது என்பதை நாம் காண So போகிறோம். there's one observation that we have to make when we listen to all these things. இந்த காரியங்கள் யாவை நீங்கள் கேட்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், Satan is very busy. சாத்தான் மிக அலுவலாய் இருக்கிறான். The second observation, இரண்டாவது காரியம், we are sleeping. நாமோ தூங்கிக் கொண்டிருக்கிறோம். His plan, the center point of this conspiracy is against Christians. அவனுடைய முழு திட்டமே, அந்த சதியின் மைய பொருளே
கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்த வேண்டும். So he's going to grab the whole world, but specifically the conspiracy is focused against God's children. முழு உலகத்தையுமே பற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய நோக்கம் இருந்தாலும் மையமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் சதி செய்வதே. So we need to get ready to escape that conspiracy, but we are not prepared. ஆனால் அந்த சதியிலிருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்ள ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆனால் நாமோ ஆயத்தமாய் இல்லை. Like those 10 virgins, we are all sleeping. அந்த 10 கன்னிகைகளைப் போல நாம் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். Like the hare and the tortoise, sometimes our sleep is a sleep of overconfidence. We think nothing is going to happen. எப்படி ஆமை முதலையும் போல ஒன்றின் மேல் ஒன்று தூங்கிக் கொண்டே இருக்கிறோம், எதுவுமே நடக்காதது போல தூங்கிக் கொண்டிருக்கிறோம். Hare and the tortoise and the hare, முயலும் ஆமையும். So here the hare went to sleep thinking nothing is going to happen, lost the race. முயலானது நினைத்தது ஒன்றுமே நடக்கவில்லை என்று தூங்கிக் கொண்டிருந்தது. And suddenly we see the tortoise overtook it. திடீரென்று ஆமை வந்து அதை மீட்டுக் கொண்டது. In the same way we have gone to sleep not realizing there's an adversary getting ready to trap us. நமக்கு விரோதமாய் சத்து நம்மை தாக்கும்படிக்கு பிடிக்கும்படிக்கு அவன் ஆயத்தமாய் அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். One man of God said, ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், the world sleeps in darkness, உலகமானது இருளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது, and the church sleeps in the light. தேவனுடைய சபையானது வெளிச்சத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரெண்டுமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. One is sleeping in darkness, the other is sleeping in light. What's the difference? ஒன்று இருளிலே தூங்குகிறது, இன்னொன்று வெளிச்சத்தில் தூங்குகிறது. So we need to wake up, and that's the reason for these Bible studies. நாம் விழித்தெழ வேண்டும். அதுதான் இந்த வேத பாடத்தில் நடக்கிறதான காரணம். Let's read a verse. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். Ephesians chapter 5 and verse 14. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Wherefore he saith, awake thou that sleepest, and arise from the dead, and Christ shall give thee light. In English, Christ shall give thee light. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து உனக்கு ஒளியை தருவார். What light will he give? என்ன ஒளியை அவர் தருவார்? You know, there was a man called C.S. Lewis. C.S. Lewis என்கிறதான ஒரு மனிதர் இருந்தார். He was a very wise man. He was an atheist and then he became a Christian. அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. முதலாவது ஒரு நாஸ்திகனாக இருந்தார், பின்பு அவர் கிறிஸ்தவனாய் மாறினார். And he made the statement. இந்த வாக்கியத்தை அவர் சொன்னார், I believe in God like I believe in the sun. எப்படி நான் சூரியனை நம்புகிறேனோ அதே வண்ணமாக தேவனை நம்புகிறேன். And then he said, not because I see the sun. அதற்கு பின்பு அவர் என்ன சொன்னார் என்றால், சூரியனை நான் பார்க்கிறபடியினால் அல்ல, but because through the sun I see everything else. ஏனென்றால் சூரியனின் மூலமாக நான் மற்ற எல்லாவற்றையும் நான் காண்கிறதுனாலே. In other words, I believe in Christ, I believe in God because through God I am able to see the whole world and life itself differently. That's light. மற்ற வார்த்தையில் சொல்லப்போனால் நான் தேவனை நம்புகிறேன், ஏனென்றால் தேவன் மூலமாக மற்ற எல்லாரையும் நான் காண்கிறேன், ஏனால் தேவனே ஒளியாக இருக்கிறபடியால். If the sun disappears, everything disappears. சூரியன் மறைந்து போனால் எல்லாமே மறைந்து போகிறது. The same way, if God disappears from my life, everything I see is through dark eyes. I will misinterpret things, I will be misled. அதே வண்ணமாக தேவனை நான் மறந்து போனால், அவர் என்னில் மறைந்து போனால் என்னால் ஒன்றுமே காண முடியாது. காரியங்களை நான் தவறாக புரிந்து மற்றவர்களை நான் தவறாகத்தான் பார்ப்பேன். So, but if God shines like the sun in my life, I not only see the sun, but through the sun I see everything else clearly. தேவனே சூரியனாய் என் மேல் ஒளி வீசும் பொழுது அந்த ஒளியினாலே தேவனை மாத்திரமல்ல, அந்த ஒளியினாலே மற்ற எல்லாரையும் என்னால் காண முடியும். So in this verse that we read, if we don't get this light, we will be blind, we will sleep. இந்த வசனத்தின்படி நாம் வாசித்தோமே, நாம் இந்த ஒளியை பெறாத பட்சத்தில் நாம் குருடராயும் தூங்குகிறோமாயிருப்போம். What is that sleep? இந்த தூக்கம் என்ன? Sometimes when people are very sleepy, you wake them up, they will open their eyes, turn over to the other side and sleep. சில நேரத்தில் சில ஜனங்கள் நன்றாக தூங்குவார்கள். அப்படி தூங்கும் பொழுது நீங்கள் அவர்களை எடுத்து விழிப்பாட்டி எழுப்பினால்
அப்படி முழித்து பார்த்து மறுபக்கத்தில் திரும்பி படுத்துக் கொள்வார்கள். So that's what happens in spiritual life also. அதே வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கிறது. Now we will wake up. Oh, Jesus is coming very soon. Terrible things are happening. I must get ready. Praise the Lord, praise the Lord. And after 4-5 days after this Bible study is over, we'll go back to the other side and sleep. இப்பொழுது வேத பாடத்தின் மத்தியில் நாம் எழுந்து கொள்வோம். ஆம், இயேசு வரப்போகிறார், பயங்கரமான காரியம் நடக்கப் போகிறது, நான் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்வோம். 4-5 நாட்களுக்கு பின்பு இந்த பைபிள் ஸ்டடி முடிந்த பின்பு, வேத பாடம் முடிந்த பின்பு மறுபடியுமாய் நாம் தூங்குகிறோம், மறுபக்கம் திரும்பி தூங்குகிறோம். So that's what is going. So we need light. We need to wake up permanently out of sleep, otherwise we are not going to be ready when the conspiracy converges towards us. நமக்கு ஒளி வேண்டும், நாம் தூங்கக்கூடாது, தூக்கத்திலிருந்து எழும்பத்தான் வேண்டும், அல்லது இந்த சதியானது நம்மை சதிக்குள்ளாக்கிவிடும். See, the work of the devil is to blind us against this light. இந்த பிசாசின் வேலை என்னவென்றால் இந்த ஒளிக்கு விரோதமாக நம்மை குருடாக்குவது. That's why it is written, the God of this world, that's the spirit of darkness, has blinded the minds that they might not believe. அவர்கள் விசுவாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானது அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். So these days we need that light to shine in our lives, in our minds, so that we might really understand what's going on around and also know how to get ready. நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்றும் அதை அறிந்து எப்படி நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். So the conspiracy is working against God's elect also. இந்த சதியானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் அது கிரியை செய்கிறது. So on one side it will blind us, on the other side it's coming closer and closer, and when it comes close we are not ready. ஒரு பக்கத்தில் அது நம்மை குருடாக்கி கொண்டிருக்கிறது, மறுபக்கத்தில் அது நம்மை நோக்கி அருகாமையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. So today we are going to pray that God will give us that light. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒளியை தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். When that light shines in our mind, we will be able to see things clearly as they are. அந்த ஒளியானது நம்முடைய மனதிலே பிரகாசிக்கப்படும் பொழுது காரியங்களை இருக்கிற வண்ணமாக அப்படியே நம்மால் காண முடியும். About this light it is written, the light shines in darkness. இந்த ஒளியை குறித்து தான் நாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கப்பட போகிறது. Our minds are sometimes preoccupied with the things of this world, and we are not able to lift up our heads and look up. நம்முடைய மனதானது இந்த உலகத்தின் காரியங்களினாலே முற்றிலுமாய் அப்படி அலுவலாய் காணப்பட்டு வானத்தை நம்மால் அன்னார்ந்து கூட பார்க்க முடிகிறதில்லை. You know, if this light doesn't shine in our minds, இந்த ஒளியானது நம்முடைய மனதில் பிரகாசிக்காமல் போனால், we will look at this world not as a sinking ship, but as something very beautiful to live in. இந்த உலகமானது அமிழ்ந்து போகிற ஒரு கப்பலாக நாம் காணாமல் இன்பமான ஒரு நல்ல ஒரு செழிப்பான இடமாய் காண்கிறோம். It's very sad that so many Christians who are supposed to be getting ready to go are so preoccupied. They are praying for, fasting for, crying for, what you know, settling in this world well. இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அண்ணாந்து பார்த்து தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு மாறாக உபவாசம் எடுத்து ஜெபித்து இரவெல்லாம் ஜெபித்து கடுமையாக அவர்கள் எதற்கு ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? நன்றாக இந்த உலகத்தில் இன்பமாக உல்லாசமாக இருக்கும்படிக்கு. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? That is that darkness. அதுதான் அந்த இருளாய் இருக்கிறது. That is that sleep. அதுதான் அந்த தூக்கமாய் இருக்கிறது. Wherefore awake thou that sleepest, arise from amongst the dead, and Christ shall give you light. ஆகையினால் தூங்குகிறவர்களே விழித்தெழும்புங்கள், கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார். மரித்தவர்கள் மத்தியிலிருந்து எழும்புங்கள். Rise up from the dead. அப்படி என்றால் இந்த தூக்கம் ஒரு அபாயகரமான தூக்கமா இருக்கிறது. If so, the sleep has become a dangerous sleep. இந்த தூக்கத்திலிருந்து எழும்பாவிட்டால், if you don't rise up from the sleep, இது மரித்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தூக்கமா இருக்கிறது. This is a sleep among the people who are dead. நாம் அந்த தூக்கத்திலிருந்து இப்பொழுது எழும்பாவிட்டால் நாமும் மரித்தவர்களாக மாறிவிடுவோம். If we don't rise up from the sleep, we'll also become like a dead ones. ஆகையால் இன்றைக்கு நாம் எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போகிறோம். Today we're all going to pray for this. இப்பொழுது நாம் ஜெபிக்கும்போது, as we pray now, நம்மிடத்தில் நம் மத்தியில் அந்த வெளிச்சம் வீசுவது மாத்திரமல்ல, not only that light shines upon us, கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்கிற வார்த்தை நிறைவேறுவது மாத்திரமல்ல, not only the word is getting fulfilled saying that Christ shall enlighten you, நம் மூலமாக எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லா தேவனுடைய ஜனங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். through us all Christians are going to be enlightened.
enlightened. எல்லா இந்த உலகத்தில் இந்த இருளுக்குள் இருக்கிறதான எல்லாரும் பிரகாசிக்கப்பட வேண்டும். All those who are in this world and in this darkness should be enlightened. நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? ஒரு 2-3 நிமிடம் நாம் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். 2 to 3 minutes we going to fervently pray. உங்கள் முழங்கால்கள் பலமாய் இருக்கும் என்றால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? If your knees are strong enough, please be on your knees and pray. ஏற்ற காலத்தில் நாம் எழும்பாவிட்டால், If we don't rise up at the right time, நாம் இந்த உலகத்தின் காரியங்களை தேடுவோம். அந்தி கிறிஸ்து வருவான், நாமோ பிடிபடுவோம். we'll be seeking after the things of this world. Antichrist will be coming and we'll be caught with him. என் மனதை சூழ்ந்திருக்கிற இருள் என்னை விட்டு நீங்க வேண்டும். The darkness which is surrounding my mind should be removed. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். My people are perished without knowledge. ஆகையால் நம்மை எழுப்பக்கூடிய உணர்த்தக்கூடியதான ஒளி நம்முடைய மத்தியில் வீச வேண்டும். Let the light which is going to rise us, which is going to quicken us, must shine. அதற்காக கொஞ்ச நேரம் நாம் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். We're going to fervently pray for some time. கொஞ்சம் நேரமாக இருந்தாலும், கொஞ்சம் நேரம் ஜெபித்தாலும், though we pray for a little time, நாம் பலவீனராய் இருந்தாலும், though we are weak, நம்மில் அநேகர் இருளில் இருந்தாலும், though some of us are in darkness, தேவனுக்கேற்ற பாரங்கள் இல்லாமல் உலகத்துக்குரிய பாரங்களோடு இங்கே வந்திருந்தாலும், though we have come here with a worldly burden and not with the burden of the Lord, நம் மத்தியில் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால், because our God is in our midst is so great, இன்றைக்கு நாம் ஊக்கமாக ஜெபித்தால், if we pray fervently today, இந்த உலகத்தின் ஒரு மூலையில் நடக்கிறதா இந்த கூட்டங்கள் முழு உலகத்தை மாற்றி அமைக்கும். the meetings which are taking place in some corners of this world will change the entire நாம் world. பெரிய ஜெபவீரர்களாய் இருப்பதனால் அல்ல, Not because we are the prayer warriors. நம் இந்த கூட்டத்தை நடத்துகிற தேவன் பெரியவர். The God who conducts this meeting is so great. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். When ஆமென். we cry out to him, he is going to do great things. ஆகையால் நம் மத்தியில் அந்த இருள் நீங்க கடவது. Let the darkness be removed from our midst. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க அந்த ஒளி நம்மத்தில் வீச கடவது. Let the light be found in Christ Jesus. இன்றைக்கு நம்முடைய மனதில் அந்த ஒளி வீச வேண்டும். Let that light shine in our mind. ஊக்கமாக ஜெபிக்க Let's ஆரம்பிப்போமாக. start praying fervently. அந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். Let the secret of wickedness be removed from us. நம்மை குருடாக்குகிறதான அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய சக்தி நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். Let the powers of this prince of this world who's darkening us must be removed from this place. இந்த உலகம் ஒரு மூழ்கி போகிறதான கப்பல். This world is a merging ship. சீக்கிரமா வெடிக்க போகிற ஒரு குண்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். It is sitting upon a bomb which is going to crack very soon. இதில் சொத்து வாங்க, இதில் வீடு கட்ட இனி நேரம் இல்லை. There is no more time to property and build your house. நம்முடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. Our salvation is so nigh. நித்திரை விட்டு எழும்ப காலமாயிற்று. Time has come to rise up from our sleep. ஆகையால் நம்மை நாமே எழுப்பும்படியாக நாம் ஜெபிப்போமாக. Let us all pray to rise us from our sleep. கிறிஸ்துவினுடைய ஒளி நம்மேல் வீசும்படியாக நாம் ஜெபிப்போமாக. Let us pray that let the light of Christ be shine upon us. 2-3 நிமிடம் ஜெபித்தால் போதும், கிறிஸ்துவினுடைய ஒளி நம்முடைய மனதில் வீசுவதை நாம் பார்க்கலாம். Within 2 to 3 minutes if we pray, we can see the light of Christ will shine in our நாம் mind. பலவீனராய் இருந்தாலும், Though we are weak, நம்முடைய ஆண்டவர் இந்த ஜெபத்தை விரும்புகிறபடியால், because our God is pleased with our prayer, இந்த ஜெபமானது அவருடைய நீதியின் ஒரு பகுதியாக இருக்கிறபடியால், because it is part of his righteousness, நம்மை தூக்கத்திலிருந்து எழுப்புவது அவருடைய சித்தமாக இருக்கிறபடியால், it is his will to wake us from our sleep. இந்த ஜெபத்தை நிச்சயமாக அவர் கேட்பார். Surely he will answer our prayer. ஜெபிப்போமாக. Shall we pray? ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல புத்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நித்திரை விட்டு எழும்ப நேரம் ஆயிற்று, ஆனாலும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொங்குகிறதான தலைகளை உயர்த்தும்படியாக ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதில் இருக்கிற அந்த இருளை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு அழகான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு உலகமாய் இருக்கிறது. அந்த காட்சி மாற வேண்டும், அந்த சிந்தனை மாற வேண்டும். இது அழிந்து போகிற மாயையான வஞ்சகமான உலகம் என்று காணும்படியாக இயேசுவே நீர் எங்களை பிரகாசிப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உம்முடைய ஒளி எங்கள் மத்தியில் வீசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மத்தியில் வீசட்டும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரமௌஷபங்கரமானி அங்கலமானி அந்துடா, ஓ ரியா சங்கரமானி அந்துடா. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கவனியுங்கள்,
இந்த அந்தி கிறிஸ்துவின் தலையாய் இருக்கிற அந்த 7 தலைகளும் சபைக்கு விரோதமாக எழும்பும். Please listen carefully. All these 7 heads upon this beast, it will rise against the church. அழைக்கப்பட்ட நம்மையும் தூங்க வைக்கும். It will make us sleep who are called. ஆண்டவர் தலையை உயர்த்த சொல்லுவார், அது நம்முடைய தலையை தாழ்த்தும். Lord will command us to lift up our head, but we will make our head bow. இப்படி நாம் ஜெபிக்கும் போது அந்த 7 தலைகள் டிஸ்டர்ப் ஆகும், அதனுடைய இளைப்பாறுதல் விட்டு போகும். When we pray like this, these 7 heads will be losing the rest and will be disturbed. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, இந்த சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ஏதோ பில்லி சூனியம் செய்து வீடை கெடுக்க பைத்தியமாக்க அல்ல, நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் உண்டு, அங்கே போகாதபடிக்கு கண் குருடாக்குகிறதான வல்லமைகள் உண்டு. Not against your family, your job, your church, the servants of God who are praying here. It works against them. It will darken them so that they will not reach the place where they ought to reach. இன்றைக்கு நம்மத்தில் வீசுகிற அந்த ஒளிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், the powers of darkness which are working against the light which we are preaching today. நீ சியோனை பார்க்காதே, don't look at Zion. நீ எருசலேமை பார்க்காதே, don't look at Jerusalem. அது எங்கேயோ இருக்கிற தேசம். it is somewhere lying. இந்த உலகத்தை பார், எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது. look at this world, it's so shining. ஆனால் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்த போகிறார். but the Lord is going to make our heads lift up. நம்முடைய கண் குருடாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். eyes are blinded, the Lord is going to open our eyes. நம்முடைய கண்கள் தூரத்தில் இருக்கிற தேசத்தை காண போகிறது. our eyes going to see that land which is far off. கர்த்தர் இந்த உலகத்தின் ஒளியாக நம் மத்தியில் எழுந்தருளுவார். அன்றைக்கு அந்தகாரத்தின் வல்லமைகள் சிதறுண்டு போகிறது. Lord will rise as a light to this world, and that day the powers of darkness. இப்பொழுது அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. right now that power is working. கர்த்தருடைய ஒளி நம்மத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. light of the Lord is working in our midst. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in our midst. இப்பொழுது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. right now is a battle going on. நீங்கள் செய்த அந்த 2 நிமிட ஜெபத்து நிமித்தம் ஒரு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. because of your prayer which you prayed for 2 minutes, the battle has started. பட்டயங்கள் மோதிக்கொண்டிருக்கிறது. the swords are hitting each other. ஒரு சில 100 பேர் தான், ஆனால் பெரிய யுத்தம் ஆகாய மண்டலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. there are only few hundred, but there are mighty wars are going on. இதுவரைக்கும் தோல்வியின் பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் யுத்தத்தை திருப்புகிறார். the Lord is turning the battle. அநேக தூதர்கள் வந்திருக்கிறார்கள். many angels have come here. நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். God is in our midst. அவர் நம்மத்தில் அந்த பின்மாற்ற நிலையிலிருந்து நம்மை எழுப்ப போகிறார். He is going to wake us and rise us from the backslidden state. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில், in the holy name of Jesus. குருடாக்குகிறதான அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்மத்தில் அகன்று போகட்டும். all the powers of darkness which are blinding us be removed from this place. தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. let the glory of God cover us. இந்த ஃபோக்கஸ் லைட்ஸை பார்க்கும் பெரிய ஒரு மகிமை நம்மத்தில் இருக்கிறது. greater light than the lights of this focus, the glory of God is in our midst. நீங்கள் கூட்டத்தை முடித்து எழும்பி போனாலும் after the meeting you may go back. அந்த வெளிச்சம் உங்களுடைய தலையை சுற்றி இருக்க போகிறது. that light is always going to surround you. அந்த வெளிச்சம் உங்களோடு பேசும். that light will speak to you. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is coming soon. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். he that is holy, let him be holy still. தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு அது நம்மை தடை செய்யும். it will hinder us not to involve in unnecessary things. நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறது. it's going to be light to our path. அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. power is working. நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். quickening Holy Spirit is working in our midst. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? let us receive a new anointing. ஓ ரமௌஷபங்கதினா கலமானியம்துனா சரமங்கலமானியம்துனா ஓ ரியமௌஷமக்கதுனா கசந்துனா கலமானியம்துதே திரமௌஷமக்கலமானியம்துனா கரசபலியானா மங்கதுனா ஓ ரியமந்தினா ஷபக்கரமங்கலமானியம்துனா. அந்த 7 தலைகள் பயங்கரமான வல்லமைகள். that 7 heads are terrible powers. உலகத்தின் சாம்ராஜ்யங்களை ஆளுகை செய்த வல்லமைகள். their powers are ruling many kingdoms of this world. அந்த 7 தலைகள் சபைக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. that 7 heads are rising against the church. ஆனால் கவலைப்பட வேண்டாம். don't worry. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஒருவர் அந்த 7 தலைகளை பார்க்கலும் பெரியவராய் இருக்கிறார். he that is in you, he is greater than those 7 heads. நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். we are speaking in unknown tongue. அது உலகத்திற்கு பைத்தியமாய் இருக்கலாம். by word the world might look at it as a madness. ஆனால் அந்த அந்நிய பாஷை என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்குள் எழும்புகிறத
எழுப்புகிற சத்தம். You know what is that voice? That is the Lord rising in you. சத்துரு நம்மத்தில் இந்த சிதறடிக்கப்படுகிற சத்தம். That is the voice where enemy is being scattered. ஏழு தலைகள் நசுக்கப்படுகிற சத்தம். That's the voice bruising all the seven heads. யாரும் சத்தத்தை அடக்க வேண்டாம். Don't control your voice. சரீரத்தை அடக்க வேண்டாம். Don't control your body. அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப அந்த வல்லமைகள் சிதறடிக்கப்படும். As you keep filling on in the anointing, those powers will be shattered. ஓரியமௌ சக்தி அங்கர மங்கலான மங்கரானியான மந்துதே. ஓராய சம்பரானி அங்கல மங்கரானா துரா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. உன் பலவீனத்தை நீ பார்க்காதே. உன் போராட்டத்தை நீ பார்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கின்ற பெரிய சத்துருவை பார்க்காதே. அவைகளிலிருந்து உன்னை கண்ணை விலக்கி உனக்கு முன்பாக உனக்குள்ளாக உன்னை சுற்றி இருக்க உன் பட்சத்தில் இருக்கிற அந்த பெரிய தேவனை பார். அந்த சோதனை சின்ன சோதனையாய் மாறிவிடும். அந்த பெரிய சத்துரு ஒரு குள்ளனாய் மாறிவிடுவான். அந்த மலை சமபூமியாய் மாறிவிடும். உன் பலவீனம் எல்லாம் ஒன்றுமில்லாம் மாறி போகும். பெரிய தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உன்னை எதிர்க்கிறவன் யார்? ஆமென். ஓரியா ஷமக்கரமானியதுரே. தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே. சிதறிய ஓடுமே சத்துரு சேனைகள். ஆமென். தேவரீர் எழும்புவீர் ஷமக்கரமானியதுரே. சத்துரு சேனைகள் ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தினாலே கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தினாலே கொண்டாடுவே. ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தினாலே கொண்டாடுவே. ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெகன் ஜெகன் என்று ஆர்ப்பரித்து ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெகன் ஜெகன் என்று ஆர்ப்பரித்து ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெகன் ஜெகன் என்று ஆர்ப்பரித்து ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெகன் என்று ஆர்ப்பரித்து ஜெகநாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயநாதனை கொண்டாடுவே. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயநாதனை கொண்டாடுவே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Stotram, 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 stotram. ஆமென். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால் இந்த கூட்டத்தொடரின் இந்த முதலாவது நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Stotram, 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 stotram. சத்ரு சாத்தானுடைய சதி என்னதென்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி தொடர்ச்சியாய் உள்ளதான இனி உள்ள 3 நாட்கள் கூட்டத்தையும் கர்த்தரை பொறுப்படுத்தி நடத்தி நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. இந்த கூட்டத்தொடரின் முதலாவது நாள் கூட்டத்திற்கு வருகை தந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு வராதவர்களையும் இன்றைக்கு வந்தவர்களையும் கர்த்தர் தாமே கொண்டு வர வேண்டும். நாளை கூட்டத்திற்கு யாவரையும் கர்த்தர் கொண்டு வந்து நாளை தினத்தில் நாம் அறிய வேண்டியதான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக மகிமையின் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரவு நடைபெறக்கூடிய ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகும்
தொடர்ச்சியாய் பகல் நடக்கக்கூடிய ஊழியங்களையும் கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 எல்லா கனமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பிதாவே என்று துதிக்கிற ஸ்தோத்திரிக்க ராஜா. கத்தாவே இந்த தேசத்தை நேசித்து இந்த ஜனங்களை நேசித்து கத்தாவே இப்பொழுதான ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தி தந்தபடியா நன்றியோ 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 துதிக்கிற ஸ்தோத்திரிக்க ராஜா. கத்தாவே சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்கள் விடுதலாக்கும் என்று வேத வசனத்தின்படி இந்த ஜனங்களுடைய எல்லா மனக்கண்களையும் கத்தாவே சத்துரு கூடாக்கி வைத்திருக்கிறான். ஆனாலோ கத்தாவே உம்முடைய சத்தியத்தை வெளிச்சத்திலே கத்தாவே அந்த கிறிஸ்துவின் சதியங்குதான அந்த சதி திட்டத்தை கத்தா வேத வசனத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக இந்த முதல் நாள் கூட்டத்தை வெளிப்படுத்த முடியாது. நன்றியோ நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்க ராஜா. உண்மையாவே கத்தாவே ஆண்டவர் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறாய் என்றும் பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் வசனத்தின் மூலமாக கத்தாவே அது மையப்பொருளா வைத்து இன்றைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ராஜா. இதோ ஒரு ஆபத்து காலம் வரப்போகிறது கத்தாவே. அந்த கிறிஸ்துவின் சதி திட்டத்துக்குள் கத்தா முழு உலகம் கத்தாவே அப்பா சிக்கிக் கொள்ள போகிறது ஆண்டவரே. அதனால கத்தாவே அந்த 7 தலைகளுடையான சத்தியத்தின் 7 சாம்ராஜ்யத்துடைய கத்தா ஆவிகளை பற்றிதான காரியங்களை இன்று நீ தெளிவாக வெளிப்படுத்தினே. உண்மையாவே கத்தா ஒவ்வொரு ஆவியும் இன்னைக்கு சபையை கத்தாவே அந்த இருளின் பாதையிலே கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. உண்மையாவே கத்தாவே இந்த இருளில் இருக்கிறதான ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்ற வேத வசனத்தின்படி இன்று கேட்டதான சத்தியம் ஒவ்வொரு மனக்கணங்களை பிரகாசித்தது ஐயா. கத்தாவே தூங்குகிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளையும் நீ இன்னைக்கு விழிக்க வைத்தீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கும் போது வான மண்டலத்தில் பெரிய ஒரு யுத்தம் உண்டானது ராஜா. உண்மையாவே வானத்தில் எல்லா சேனைகளும் கத்தாவே சத்துருக்குடைய சேனைகளையும் கத்த விழத்தள்ளினார். உண்மையாவே கத்தாவே நாங்கள் ஒருமனப்பட்ட போது நாங்கள் ஒன்றாக முழங்கால் இடப்பட்ட போது கத்தாவே எங்களுடைய அந்நிய பாஷை சத்தத்தை கத்தாவே சத்துரு கேட்ட போது கீழே தள்ளப்பட்டு போனான். உண்மையாவே கத்த எங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் ராஜா. சத்துரு தாழ தள்ளப்பட்டு போனான். கத்த எங்களுக்கு பெரிதான இளைப்பாறையும் கத்தாவே சந்தோஷத்தையும் கொடுத்தார். உண்மையாவே கத்தாவே ஜீவ புஸ்தகத்தில் கத்தாவே எங்கள் பேர் எழுதப்பட்டது ஒரு சந்தோஷம் மாத்திரமல்ல, சத்துருவின் வல்லமையை கீழே தள்ளி கத்தாவை முழு ராஜ்யத்தின் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாற்றும்படியாக கத்தாவே இந்த உலகத்தில் சத்தியத்தை நீ வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கபடியா நன்றியோடு துதிக்க ராஜா. எங்களுடைய வாஞ்சையெல்லாம் எங்களுடைய தவிப்பெல்லாம் இந்த உலகத்து காரியங்கள் அறிவதல்ல கத்தாவே உண்மையான பரலோக காரியங்களை உண்மைய சத்தியத்தை அறியபடியாக மாத்திர ராஜா. அதனால கத்தா பூமியில அறிய வேண்டிய காரியம் அநேகமா இருந்தாலும் எங்களுடைய அறிவெல்லாம் தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் கத்தாவே ஒன்றான மெய்தான உண்மையும் நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே எங்களுடைய நோக்கமா இருக்கிறது ராஜா. அதனால இந்த நாட்கள் நீ கொடுக்கிறதான சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாக நித்திய ஜீவனாக இருக்கபடியா ஸ்தோத்திரம். இன்றைக்கு விதைத்ததான விதையானது ஒவ்வொரு இருதயத்திலும் 100க்கு 100 பலம் கொடுக்கதான விதத்துல கத்த கிரியை செய்யணுமா செபிக்கிறோம். ஒன்று வெறுமையா போக கூடாது ராஜா. கத்தாவே உண்மையாவே தேவனுடைய கரம் இன்று எங்கள் மத்தியில் அசைவாடு என்னபடியா ஸ்தோத்திரம் ராஜா. வந்ததான தேவனுடைய பிள்ளை நீ ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். வந்த வியாதிஸ்தரை குணமாக்கினே, பிசாசு கட்டிருக்க ஜனங்கள் விடுதலாக்கினே, விசேஷமாக ஒவ்வொரு மனதையும் நீ பிரகாசிக்க செய்து அதுக்காக ஸ்தோத்திர ராஜா. பேசின உடைய மகனை கத்த நீ கிருபைக்குள் மொழி மறைத்து பாதுகாத்தபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களா நீ ஆசீர்வதியும். உடைய ஜனங்களுடைய பிரயாணம் கத்த கூட இருக்கட்டும். தாழ்த்தி எருமையாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.